அனைவருக்கும் வணக்கம். விபுதர் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து சுபாஷ். ஸோ இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 தேர்வுக்காக விபுதர் ஐஏஎஸ் அகாடமி சார்பில் இருந்து ஒரு ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் இலவச முழு மாதிரி தேர்வு இன்னைக்கு நடந்துச்சு. ஸோ அதில் கொஸ்டின்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு 100 கேள்விகள் தமிழ்ல இருந்தும் 25 கேள்விகள் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல இருந்தும் இன்னைக்கு டெஸ்ட் இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் அட்டன் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த டெஸ்ட்டு புதுசாக அட்டன் பண்ண நினைக்கிறவங்க அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். அதில் மேக்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இன்னைக்கு நடந்த டெஸ்ட் வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியினுடைய சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக தமிழில் சிலபஸ் படியான கொஸ்டின்களும் அதே மாதிரி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் டெஸ்ட் மாதிரி தான் இன்னைக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் நடந்துச்சு. ஸோ அதில் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஸோ முதல் கொஸ்டின், ஒரு வாரத்தின் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளினுடைய சராசரி வெப்பநிலை கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன இதில் கொடுத்துருக்காங்க, ஸோ வார்த்தை என்ன வந்துருச்சு, சராசரி வெப்பநிலை அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஸோ சராசரி அப்படிங்கிற டாபிக்ல இருந்து இந்த கொஸ்டின். சராசரி வெப்பநிலை 25 டிகிரி மற்றும் வியாழன் வெள்ளி சனிக்கிழமைகளினுடைய சராசரி வெப்பநிலை 24 டிகிரி. மேலும் சனிக்கிழமை அன்று பதிவான வெப்பநிலை 27 டிகிரியாக இருந்தால் புதன்கிழமை அன்று பதிவான வெப்பநிலை என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு சராசரிக்கான கான்செப்ட் என்ன, கொடுக்கப்பட்டுள்ள எண்களினுடைய கூட்டுத்தொகை டிவைடட் பை கொடுக்கப்பட்டுள்ள எண்களினுடைய எண்ணிக்கை அல்லது மதிப்புகளினுடைய கூடுதல் டிவைடட் பை மதிப்புகளினுடைய எண்ணிக்கைங்கிறது தான் சராசரி. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு, புதன் வியாழன் வெள்ளி இந்த 3 கிழமைகளினுடைய சராசரி வெப்பநிலை கொடுத்துருக்காங்க. சராசரினா 3 வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணி எனக்கு கிடைக்கிற ஆன்சர் என்ன, 25 டிகிரி. ஸோ எனக்கு சராசரியும் எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சிடலாம், மொத்தம் கண்டுபிடிச்சிடலாமா. ஸோ புதன் வியாழன் வெள்ளிக்கிழமையினுடைய மொத்த வெப்பநிலை எவ்வளவு, புதன் வியாழன் வெள்ளி 3 × 25 75 டிகிரி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளினுடைய சராசரி, வியாழன் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையினுடைய சராசரி 3ஐயும் ஆட் பண்ணி 3ஆல் டிவைட் பண்ணா எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 24 டிகிரி. அப்போ வியாழன் மற்றும் வெள்ளி சனி இந்த 3 நாட்களினுடைய மொத்த வெப்பநிலைங்கிறது எவ்வளவு, 3 × 24 72 டிகிரி. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு, 2 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ 2 ஈக்குவேஷன்ல புதன் வியாழன் வெள்ளி, இங்க வியாழன் வெள்ளி சனி. இப்போ 2 ஈக்குவேஷனை ஆட் பண்ணோம்னா எனக்கு எல்லா வேல்யூவும் அப்படியே இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ஸை நான் என்ன செய்யணும், ரெடியூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்றேன், இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த ஈக்குவேஷனை நான் கழிக்கிறேன். கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும், வியாழன் வெள்ளி சனி இந்த ஈக்குவேஷன் தானே வந்திருக்குது எனக்கு 72 டிகிரி. 2ஐயும் நான் கழிச்சா என்ன கிடைக்கும், ஸோ மைனஸ் 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 மைனஸ். ஸோ என்ன, வியாழன் கேன்சல் ஆயிரும், வெள்ளி கேன்சல் ஆயிரும், எனக்கு என்ன இருக்கு, புதன் மைனஸ் சனி. ஸோ ஈக்குவேஷன் எனக்கு எப்படி கிடைச்சிருக்கு, புதன் சனி அதுக்கான வித்தியாசம் எவ்வளவு, 3 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. புதன் சனி இந்த 2 நாட்களினுடைய வெப்பநிலையினுடைய வித்தியாசம் எனக்கு என்னன்னு கிடைச்சிருக்கு, 3 டிகிரின்னு கிடைச்சிருக்கு. கொஸ்டின்ல வேற என்ன கொடுத்துருக்காங்க, சனிக்கிழமையினுடைய வெப்பநிலை என்னன்னு கொடுத்துட்டாங்க, 27 டிகிரி. அப்போ புதன் மைனஸ் சனிக்கிழமையினுடைய வெப்பநிலை 27 டிகிரி ஈக்குவல் டு 3 டிகிரி அப்படின்னா புதன்கிழமையினுடைய வெப்பநிலை தானே கேட்கறாங்க. -27 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா +27, 3 + 27 30 டிகிரி ஆன்சர். ஸோ ஆன்சர் டி 30 டிகிரி. சாதாரண கேள்விதான், சராசரி கொடுத்துருக்காங்க, மதிப்புகள் கொடுத்துருக்காங்க, சராசரி கொடுத்துருக்காங்க, மொத்தம் கண்டுபிடிச்சு வித்தியாசம் பார்த்தா ஆன்சர். அடுத்த கேள்வி, ரூபாய் 513 ஆனது ஏபிசி என்ற 3 பேருக்கும் பின்வருமாறு பகிர்ந்தளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏ பெரும் பங்கின் 8 மடங்கு, பி பெரும் பங்கின் 12 மடங்கு மற்றும் சி பெரும் பங்கின் 6 மடங்கு ஆகியவை சமம். முதல்ல கொடுத்துருக்கிறத மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷனா எழுதுனீங்க அப்படின்னா கொஸ்டின் சால்வ் பண்றது ஈஸி. என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ 513 ரூபாய் மொத்த தொகை 513. இந்த 513 எப்படி பகிர்ந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, ஏக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்டினுடைய 8 மடங்கு, பிக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்டினுடைய 12 மடங்கு, சிக்கு எவ்வளவு தொகை கிடைக்குதோ அந்த தொகையினுடைய 6 மடங்கு, இந்த 3ம் சமம்னு சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்னால என்ன கண்டுபிடிக்க முடியும், ரேஷியோ எடுக்கலாமா. ஸோ இந்த ஈக்குவேஷன் இது வேல்யூ ஈக்குவல் டு இது வேல்யூ ஈக்குவல் டு இது வேல்யூனா எக்ஸாக்டா என்னால் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. அதுல இருந்து என்ன எடுக்கலாம், ரேஷியோ எடுக்கலாம். ஸோ எனக்கு ஏ வேணும்னா என்ன செய்யணும், இந்த 2ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 12 × 6 72, A/B/C எடுக்கலாம். 12 × 6 72. பி வேணும்னா ஏவை சியை மல்டிப்ளை பண்ணணும். 8 × 6 48. சி வேணும்னா ஏபியை மல்டிப்ளை பண்ணணும். 8 × 12 96. இப்போ என்ன பண்ணலாம், ரேஷியோங்கிறதுனால என்ன, எளி வடிவத்தில் எழுதுறது தானே. கொடுத்துருக்க மதிப்புகளை சுருக்கி எழுதுறேன். எதால டிவைட் ஆகும், எல்லாமே 24ல டிவைட் ஆகுமா.
3 24 72, 2 24 48, 4 24 96. இப்போ எனக்கு ரேஷியோ எனக்கு என்ன கிடைச்சிருக்கு? 3:2:4. இப்போ இது மொத்தமா சேர்ந்தது தானே என்ன மதிப்பு? 513. மொத்தமா 3 பேருக்கும் சேர்த்து மொத்தமா கொடுக்க வேண்டிய தொகை 513. இந்த 513 ஏபிசிக்கு நான் பிரிச்சு கொடுக்கணும். ஸோ ரேஷியோல இருந்து நீங்க வேல்யூ எடுக்கும்போது எப்படி எடுக்கணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எடுக்கணும். 3, 2, 4. அப்போ ஏக்கு கிடைக்கிறது 3 பங்கு, பிக்கு 2 பங்கு, சிக்கு 4 பங்கு. இது மொத்தமா சேர்ந்ததுன்னா எத்தனை பங்கு நான் பிரிக்கணும்? 3, 2, 5, 4, 9 பங்கா பிரிக்கணும் 513 ரூபாயை. 513 ரூபாயை 9 பங்கா பிரிச்சா எனக்கு ஒரு பங்கு எவ்வளவு கிடைக்கும்? 513 9 பங்கா பிரிக்கிறேன். கேன்சல் பண்ணா 4, 5, 9 45, 63, 7, 9 63. ஒரு பங்கு எவ்வளவு கிடைக்கு? ரூபாய் 57. நான் அதுல இருந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா சி பெரும் பங்கு என்னன்னு தானே கண்டுபிடிக்கணும். சிக்கு எத்தனை பங்கு கிடைக்குது? 4 பங்கு கிடைக்குது. ஸோ அப்ப 4 × 57, 4 பங்கு தான் கண்டுபிடிக்கணும். 4 × 57, 4 5 20, 200, 4 × 7 28. ஸோ எவ்வளவு கிடைக்கும்? ரூபாய் 228. ஆன்சர் ஏ. புரிஞ்சுதா? ஸோ சாதாரண சம் ரேஷியோல இதுல இந்த டெஸ்ட்ல வரக்கூடிய மேக்ஸுக்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். ஸோ முந்தைய ஆண்டு கேட்ட கேள்விகள்ல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணி தான் கொடுத்துருந்துச்சு. ஸோ அடுத்த கேள்வி, நேரம் மற்றும் வேலையிலிருந்து ஒரு கேள்வி. 4 ஆண்கள் மற்றும் 3 பெண்கள் இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களிலும் 2 குரூப் ஆஃப் பீப்புள் அந்த வேலையை செய்யறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் வந்துட்டாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எல்லாத்தையுமே சிமிலர் குரூப்பா நம்ம மாத்தணும். இதுல ஆண்கள் பெண்கள் சொல்லிட்டு 2 குரூப் இணைந்து வேலை செய்யறாங்க அப்படின்னா ஒண்ணு இருக்கிற எல்லாத்தையுமே நான் பெண்களா மாத்தணும், இருக்கிற எல்லாத்தையுமே ஆண்களா மாத்தணும். அதை மாத்தணும்னா எனக்கு என்ன தெரியணும்? ஆண்கள் ஈக்குவல் டு பெண்கள் எவ்வளவு எஃபிஷியன்சிங்கிறது எனக்கு தெரியணும். ஒரு ஆண்கிறது எத்தனை பெண்ணுக்கு சமம் அல்லது ஒரு பெண்கிறது எத்தனை ஆணுக்கு சமம்ங்கிற அந்த திறன் ஒப்பீடு எனக்கு தெரியணும். அதை எடுத்து நான் அதை கொடுத்துருக்கக்கூடிய குரூப்ஸ் எல்லாத்தையுமே சிமிலர் குரூப்பா மாத்தணும். என்ன கொடுத்துருக்காங்க? 4 ஆண்கள் 4 men, 3 பெண்கள் 3 women. எத்தனை நாள்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க? 6 நாள்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க. அடுத்த குரூப் என்ன? 5 men, 5 ஆண்கள் மற்றும் 6 பெண்கள் 6 women. அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிக்கிறாங்க? 4 நாட்கள்ல முடிக்கிறாங்க. சாதாரணமா நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல செய்யக்கூடிய காமன் ஒர்க் மெத்தட் தான். 6 நாள்லையும் 4 நாளையும் முடியுது அப்படின்னா அவங்க செஞ்ச ஒர்க் என்னவா இருக்கும்? 6க்கும் 4க்கும் பொதுவான இருக்க நம்பர் LCM 12. அப்போ அவங்களுடைய ஒரு நாள் வேலை என்னவா இருக்கும்? இந்த குரூப்பினுடைய ஒரு நாள் வேலை 12/6, ஒரு நாளைக்கு 2 ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இந்த குரூப்பினுடைய ஒரு நாள் வேலை என்ன? 12/4, ஒரு நாளைக்கு 3 ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 வேற வேற குரூப் இருக்குது. இந்த குரூப்பினுடைய திறன் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த குரூப் 2 பேரும் ஒரே வேலையை செஞ்சிருந்தா மட்டும்தான் என்னால நான் அதை கம்பேர் பண்ண முடியும். இங்க வேலை என்னவா இருக்குது பாருங்க, ஒரு நாளைக்கு 2 ஒர்க்கு, ஒரு நாளைக்கு 3 ஒர்க்குன்னு சொல்லிட்டு வெவ்வேறு வேலையா இருக்குது. நான் முதல்ல என்ன செய்யணும்? அந்த வேலையை நான் சமமா மாத்தணும். வேலையை எப்படி சமமா மாத்துறது? இந்த ஈக்குவேஷனை 3ஆல பெருக்குங்க, இந்த ஈக்குவேஷனை 2ஆல பெருக்குங்க. பெருக்குனா என்ன மாறிடும்? இதுவும் 6ஆ மாறிடும், இதுவும் 6ஆ மாறிடுமா? அப்ப வேலை எனக்கு சமமா மாறிடுமா? அப்ப என்ன செய்யறேன்? இந்த ஈக்குவேஷனை 3ஆல பெருக்கிறேன், இந்த ஈக்குவேஷனை 2ஆல பெருக்கிறேன். 3ஆல பெருக்கினா என்ன கிடைக்கும்? 3 × 4 12 men பிளஸ் 3 × 3 9 women ஈக்குவல் டு இவங்க பண்ணியிருக்கிற ஒர்க்கும் இன்னொரு குரூப் பண்ணியிருக்க ஒர்க்கும் சேம். 2ஆல பெருக்கினா 2 × 5 10 men பிளஸ் 2 × 6 12 women. 2 குரூப். இப்போ என்ன செய்யலாம்? இதுல இருந்து ஒரு men ஈக்குவல் டு எத்தனை விமன்ங்கிறத கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ men எல்லாம் ஒரே சீர் கொண்டு வந்துருந்தேன். 10 men இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 12 men minus 10 men equal to 9 அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 12 women minus 9 women. ஸோ வித்தியாசம் என்ன? 2 men. இங்க வித்தியாசம் என்ன? 3 women. ஸோ அப்போ 2 மென்னுக்கு பதில் நான் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம்? 3 விமனை ரீப்ளேஸ் பண்ணலாமா? ஸோ கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? எனில் ஒரு பெண் மட்டும் தனியாக இந்த வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நான் முதல்ல என்ன செய்யணும்? ஒரு பெண் தனியா அந்த வேலையை முடிக்கணும்னு கேட்டிருக்காங்கல்ல. அப்போ இந்த மொத்த வேலையையும் பெண்கள் மட்டும் செய்யறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யணும்? அந்த குரூப்பை எல்லாத்தையுமே சிமிலரா பெண்களா நான் மாத்தணும். ஏதாவது ஒரு டேட்டா எடுத்துக்கோங்க. இப்போ நான் அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? 4 men plus 3 women. எத்தனை நாள் அந்த ஒர்க்கை முடிக்கிறாங்க? 6 நாள்ல அந்த ஒர்க்கை முடிக்கிறதா சொல்லியிருக்காங்களா? இப்போ நான் இதை என்ன பண்றேன்? எல்லாத்தையுமே விமனா மாத்த போறேன். 2 மென்னுக்கு பதில் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம்? 3 விமனை ரீப்ளேஸ் பண்ணலாமா? அப்ப 4 மென்னுக்கு பதில் யாரை ரீப்ளேஸ் பண்ணலாம்? 2 × 3 6 விமனா ரீப்ளேஸ் பண்ணலாம். 6 விமன் இங்க ரீப்ளேஸ் பண்ணனா 6 விமன் பிளஸ் 3 விமன் எத்தனை நாள்? 6 நாள். கூட்டினா என்ன? 9 விமன் சேர்ந்து வேலை செஞ்சா அந்த வேலை எத்தனை நாள்ல முடியும்? 6 நாள்ல முடியும்.
6 நாள்ல அந்த வேலை முடியும். கேள்வி எனக்கு என்ன, ஒரு விமன் அந்த வேலையை மட்டும் தனியா செஞ்சா எத்தனை நாள்ல முடியும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ குரூப் சிமிலரா மாறிடுச்சா, இப்போ என்ன செய்யலாம், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகுதுன்னா இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த வேலையை முடிக்க எத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் தான். ஸோ எனக்கு ரிலேஷன் என்ன, M1D1 = M2D2. ஸோ 9 விமன் சேர்ந்து 6 நாள்ல அந்த வேலையை முடிச்சா ஒரு விமன் மட்டும் வேலை செஞ்சு எத்தனை நாள் அந்த வேலை முடியும். ஸோ 9 × 6 54 நாட்கள்ல அந்த வேலை முடியும். ஸோ இப்போ ஒரே ஒரு பெண் மட்டும் தனியா அந்த வேலையை செஞ்சாங்க அப்படின்னா 54 நாள்ல அந்த வேலை முடியும். ஆன்சர் சி. அடுத்த கேள்வி, நிகழ்தகவுல இருந்து கேள்வி. நிகழ்தகவு யாதுன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ 1 முதல் 100 வரையிலான எண்களுள் ஓர் ஈரிலக்க எண், 1ல இருந்து 100க்குள்ள இருக்கக்கூடிய எண்கள் மொத்தம் 100. அதுல ஈரிலக்க எண்கள் மட்டும் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஈரிலக்க எண்கள்ல சமவாய்ப்பு முறையில ஒரே ஒரு எண் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த எண் என்னவா இருக்கணும், 3இன் மடங்கா இருக்கணும், 5இன் மடங்காக இருக்கக்கூடாது. இப்படி இருக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ மொத்தம் எனக்கு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஈவெண்ட்ங்கிறது என்ன, நம்பர் ஆஃப் ஈவெண்ட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ். மொத்தம் இருக்கக்கூடிய கூறுவெளியினுடைய மதிப்பு நான் கீழே போடணும், எனக்கு தேவையான நிகழ்தகவுங்கிறது மேலே போடணும், ஈவெண்ட் என்னங்கிறது. ஸோ அப்போ மொத்தம் ஈரிலக்க எண்களும் கொடுத்துருக்காங்க. ஈரிலக்க எண்கள் மொத்தம் எத்தனை, ஈரிலக்க எண்கள். ஈரிலக்க எண்கள்னா எதுல இருந்து எது வரைக்கும், ஸோ 10ல இருந்து 99 வரைக்கும். அப்படின்னா மொத்தம் எத்தனை எண்கள் இருக்குது, 90 இருக்குது. இந்த 90ல இருந்து நான் ஒரே ஒரு எண் மட்டும் நான் சமவாய்ப்பு முறையில நான் தேர்ந்தெடுக்கிறேன். அந்த எண் என்னவா இருக்கணும், 3இன் மடங்கா இருக்கணும். அப்போ இந்த 90 எண்கள்ல 3இன் மடங்கு எத்தனை இருக்குங்கிறத பாக்குறேன். 3இன் மடங்கு, 3இன் மடங்கு எதெல்லாம் வரும், ஈரிலக்க எண்கள் தான். 10ல இருந்து 99 தான் பார்க்கணும். இப்போ 3இன் மடங்குனா எதெல்லாம் வரும், 12ல இருந்து 15, 18 எட்ஸெட்ரா எது வரைக்கும், 99 வரைக்கும். இதுல மொத்தம் எத்தனை எண்கள் இருக்கும், இதுல மொத்தம் 90 எண்கள். முதல்ல ஈரிலக்க எண்கள் 90 இருக்குது. 90 எண்கள்ல 3இன் மடங்குங்கிறது எத்தனை வாரதா இருக்கும், 30 தானே இருக்கும். ஸோ 30 அல்லது இதுல எத்தனை எண்கள் இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்கிறது என்னவா இருக்குது, கூட்டுத்தொடர் வரிசையில தானே இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசையில என்ன, கூடக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே சேமா இருக்கணும். 3 தானே ஆட் ஆகிட்டே இருக்குது, கூட்டுத்தொடர் வரிசையில தான் இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசையில உறுப்புகளினுடைய எண்ணிக்கை கண்டுபிடிக்கான ஃபார்முலா என்ன, கடைசி உறுப்பு மைனஸ் முதல் உறுப்பு டிவைடட் பை பொது வித்தியாசம் பிளஸ் 1. கடைசி உறுப்பு 99, முதல் உறுப்பு 12 டிவைடட் பை பொது வித்தியாசம் 3 ஆட் ஆகிட்டு இருக்குது, 3 + 1. 99ல 12 போயிடுச்சுன்னா 87, 87 டிவைடட் பை 3 + 1. 87 டிவைடட் பை 3 என்ன வரும், 29 + 1. ஆன்சர் என்ன, 30. அப்போ மொத்தம் 30 எண்கள் இருக்குது. 3ஆல் வகைப்படக்கூடிய எண்கள் 30 இருக்குது. கேள்வி எனக்கு என்ன, 3இன் மடங்கா இருக்கணும், ஆனா 5இன் மடங்கா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 5இன் மடங்கா இருக்கக்கூடாதுன்னா 5இன் மடங்கு எதெல்லாம் வரும், 5, 10, 15, 20, 25 எட்ஸெட்ரா எது வரைக்கும், 95 வரைக்கும் இருக்கும். ஆனா அதுல 3இன் மடங்கா இருக்கக்கூடியது எதெல்லாம்னு பாருங்க. 5இன் மடங்கா இருக்கக்கூடாது. 5இன் மடங்குல 3இன் மடங்காவும் இருக்கக்கூடியது என்னவா இருக்கும், 5 × 3 15 மடங்கா தானே இருக்கும். 5இன் மடங்கு அதுல 15, 30, 45, அப்புறம் 60, 75, 90. இந்த எண்கள் எல்லாம் 5இன் மடங்குல வரும், ஆனா 3ஆலையும் வகுப்படும். அப்போ இந்த 3இன் மடங்குல நான் எழுதியிருக்கேன்னா 3இன் மடங்கா இருக்கிறதுல மொத்தம் எத்தனை நம்பர் இருக்கு, 30 நம்பர் இருக்கா. இந்த 30 நம்பர்ல இந்த நம்பரும் வரும்ல, ஆனா இந்த நம்பர்லாம் என்னவா இருக்குது, 5இன் மடங்கா இருக்குது இல்ல. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க, 5இன் மடங்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த 30 நம்பர்ல இந்த நம்பர் எல்லாம் எனக்கு தேவையில்லை. அப்ப இந்த நம்பர்லாம் மொத்தம் எத்தனை இருக்குது, 6 இருக்குதா. அப்ப இந்த 6 எனக்கு தேவையில்லை, 5இன் மடங்கா இருக்கக்கூடாது. அப்ப 5இன் மடங்கா இருக்கக்கூடாது, ஆனா 3இன் மடங்கா இருக்கணும்னா மொத்தம் எத்தனை நம்பர் தான் இருக்குது, 30ல அந்த 6 நம்பர் எனக்கு தேவையில்லை. அப்போ 24 எண்கள் தான் 3இன் மடங்காவும் இருக்குது, 5இன் மடங்கா இல்லாமலும் இருக்குது. ஸோ அப்போ மொத்தம் 24. அப்ப எனக்கு தேவையான அந்த ஈவெண்ட் என்ன, தேவையான அந்த நிகழ்தகவுல இருக்கக்கூடிய அந்த சமவாய்ப்பு சோதனையில் கிடைக்கக்கூடிய அந்த சோதனை என்ன, 24. மொத்தம் என்ன, கூறுவெளி 90. ஸோ கேன்சல் பண்ணா 6ல கேன்சல் ஆகும், 4 6 24, 15 6 90. ஆன்சர் என்ன, 4/15. ஆன்சர் பி.
புரிஞ்சுதா? சாதாரண நிகழ்தகவு சம் தான். ஆனா என்ன கேட்டிருக்கிறாங்க, 3 மடங்கா இருக்கணும்னு சொல்லி கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள். 3 மடங்கு எத்தனை பார்க்கணும், மொத்தம் 3 மடங்கு 30 எண்கள் இருக்குது. 30/90 1/3 ஆன்சர். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, 5 மடங்கா இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த 3 மடங்கோட வரிசையில 5 மடங்கு ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். அப்ப 5 மடங்கு எதெல்லாம் இருக்குது, 15 30 45 60 75 இது எல்லாம் 3 மடங்கு வரிசையில இருக்குல்ல. அப்ப அந்த எண்கள் எனக்கு தேவையில்லை, அந்த எண்களை நான் கழிச்சிடுறேன். புரிஞ்சுதா? சோ ஆன்சர் 4/15. அடுத்த கேள்வி, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களில் பெரிய பரப்பளவை கொண்டது எது? ரொம்ப சிம்பிளான கேள்வி. 2 டைமென்ஷனல் மென்சுரேஷன் பரப்பளவுல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு 4 ஷேப்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த 4 ஷேப்ஸ்ல எது இருக்கிறதுலயே ரொம்ப அதிகபட்ச பரப்பு கொண்டிருக்கும் அப்படிங்கறதான் கேள்வி. அதிகபட்ச பரப்புனா பரப்பளவு தான், நேரடியா கண்டுபிடிக்கிறதா. ஆரம் கொண்ட ஒரு வட்டம், ஆரம் என்ன கொடுத்திருக்காங்க, √2 சென்டிமீட்டர். வட்டத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, πr². பைங்கிறது 22/7 இன்ட்டு r² √2 ரேடியஸ்ங்கிறது √2 தானே, √2 என்ன வேல்யூ 2. 22/7 என்ன 3.14. பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும், 2 × 3 6, 6.28ங்கிறது எனக்கு வட்டத்தினுடைய பரப்பளவா கிடைச்சிருக்கு. அடுத்த கொஸ்டின், அடுத்த ஷேப் பாருங்க. 4 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சமபக்க முக்கோணம்னு கொடுத்திருக்காங்க. சமபக்க முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, √3/4a². அப்ப √3/4 ஏங்கிறது என்ன, பக்க அளவு. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 4 சென்டிமீட்டர் பக்கமா, அப்ப 4². இப்ப 4² போட்டா ஒரு 4 கேன்சல் ஆயிரும். 4 × √3, 4 × √3 மதிப்பு என்ன, 1.732. பெருக்கினா என்ன கிடைக்கும், 4 2 8, 4 3 12, 1 28 1 29, மீதி 2 6. ஆன்சர் என்ன வருது, 6.928. அது அதனுடைய பரப்பளவு, சென்டிமீட்டர் ஸ்கொயர். அடுத்த 3வது ஷேப் என்ன கொடுத்திருக்காங்க, 3 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மற்றும் 4 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு முக்கோணம். இந்த மாதிரி முக்கோணத்துக்கு எனக்கு வெவ்வேறு அளவுகள் கொடுத்திருக்காங்கன்னா நீங்க முதல்ல செக் பண்ண வேண்டியது கொடுத்திருக்கிறது செங்கோண முக்கோணமான்னு செக் பண்ணணும். செங்கோண முக்கோணம்னு எப்படி செக் பண்றது, கொடுத்திருக்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரிப்ளெட்ஸா அப்படிங்கிறத பார்த்தா போதும். ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய அளவுகள்ங்கிறது என்னவா இருக்கும், செங்கோண முக்கோணத்தினுடைய அளவுகள்னா பிதாகரஸ் தேற்றத்தை அது பூர்த்தி பண்ணணும். அப்ப பிதாகரஸ் தேற்றம்ங்கிறது என்ன, ஏதாவது அந்த ஒரு மிகப்பெரிய பக்கத்தினுடைய வர்க்கம்ங்கிறது மற்ற 2 பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமமா இருக்கும். கர்ணம் ஸ்கொயர் = எதிர்பக்கம் ஸ்கொயர் + அடிப்பக்கம் ஸ்கொயர். 3 பக்கங்கள்ல இருக்கலே பெரிய பக்கம்ங்கிறது என்னவா இருக்கும், கர்ணமா தானே இருக்கும். இந்த செங்கோண முக்கோணம் இந்த மாதிரி இருக்குது. இதுல இது கர்ணம், இது அடிப்பக்கம், இது எதிர்பக்கம். இந்த 2 பக்கங்களினுடைய வர்க்கங்களின் கூடுதல் கர்ணத்தின் கூடுதலுக்கு சமமா இருக்கும். சோ கர்ணம்ங்கிறது பெரிய அளவா தானே இருக்கும். அப்ப பெரிய அளவுனா என்ன, 5 தானே. 5. இப்ப கர்ணம் 5 இருந்துச்சுன்னா 5² 25. 3² + 4² என்ன வரும், 3² 9, 4² 16, 16 + 9 25. கரெக்டா தானே இருக்குது. அப்ப இது என்ன கொடுத்திருக்கிறது, ஒரு செங்கோண முக்கோணம். அதை நேரடியா கொடுக்காம அளவுகளை வச்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப ஏதாவது எதிர்பக்கம் அடிப்பக்கம் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. சோ செங்கோண முக்கோணத்தினுடைய பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, ½ × BH தான். சோ அப்ப ½ × BH, ½ × அடிப்பக்கம் என்ன, அடிப்பக்கம் 3 4 எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. அடிப்பக்கம் 4, அப்ப எதிர்பக்கம் என்ன 3. சோ பெருக்குனா என்ன கிடைக்கும், 2 × 3 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதனுடைய பரப்பளவா கிடைக்குது. அடுத்த கேள்வி என்ன, அடுத்த ஷேப் 2 சென்டிமீட்டர் நீளமும் √3 சென்டிமீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வகம்னு கொடுத்திருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவுக்கான ஃபார்முலா என்ன, LB. So, LB = 2√3. So 2 × 1.732. So பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்கும், 3.464. 2 2 4, 3 2 6, 17 34, 3.464 கிடைக்குது எனக்கு பரப்பளவு. இப்ப 4 ஷேப்புக்கும் பரப்பளவு கண்டுபிடிச்சாச்சு. இதுல மிகப்பெரிய பரப்பளவு கொண்டது எது, 6.928 ஆன்சரா கிடைச்ச சமபக்க முக்கோணம் 2வது ஷேப். சோ ஆன்சர் என்ன, ஆன்சர் B 2. இதுதான். சோ சிம்பிளான கொஸ்டின் தான். அடுத்த கேள்வி, 16 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகள் ஆக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும். ஸோ 3D மென்சுரேஷன், சரிங்களா, கன அளவு 3 டைமென்ஷன்ல கன அளவுக்கான சம்ல கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஷேப்பை இன்னொரு ஷேப்பா மாத்துறாங்க. ஒரு பெரிய உலோக பந்து இருக்குது, அதை சின்ன சின்ன உலோக பந்தா மாத்துறாங்க அப்படின்னா எத்தனை உலோக பந்துகள் கிடைக்கும் அப்படிங்கிறதான். ஸோ அப்போ எனக்கு உருவாகக்கூடிய இந்த இடத்துல 3 டைமென்ஷன்ல எனக்கு எப்போதுமே ஒரு ஷேப்பை நான் இன்னொரு ஷேப்பா மாத்துறேன் அப்படின்னா அதனுடைய கன அளவுகள் சமமா இருக்கும். அப்ப நான் இங்க யூஸ் பண்ண வேண்டியது கன அளவு தான். ஆனா இதுல எனக்கு என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை பந்துகள் கிடைக்கும்ங்கிறத எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. உருவாகக்கூடிய உருவங்களின் எண்ணிக்கை எனக்கு வேணும் அப்படின்னா உருவாகக்கூடிய உருவங்களின் எண்ணிக்கை எவ்வளவு ஷேப் கிடைக்கும் அப்படிங்கிறது எனக்கு வேணும்னா என்ன செய்யணும்,
பெரிய உருவத்தினுடைய கன அளவை சிறிய உருவத்தினுடைய கன அளவால டிவைட் பண்ணணும். சிறிய உருவ கன அளவு. இங்க எனக்கு பெரிய உருவம் என்ன? பெரிய உருவமும் கோளப்பந்து தான், சிறிய உருவமும் கோளப்பந்து தான். அப்ப கோளம் தான். கோளத்தினுடைய கன அளவுக்கான ஃபார்முலா என்ன? 4/3 × πr³. ஸோ இதுதான் எனக்கு கோளத்தினுடைய கன அளவு. இது அப்படி நான் சப்ஸ்டிட் பண்றேன். பெரிய கோள பந்தினுடைய விட்டம் கொடுத்துருக்குறாங்க. விட்டம்ங்கிறது 16 சென்டிமீட்டர். அப்ப ஆரம்ங்கிறது என்னவா இருக்கும்? நான் ஆரமே பெரிய ஆர்னு எடுத்துக்கிறேன். பெரிய கோளம்ங்கிறதுனால பெரிய ரேடியஸ். ஆறுங்கிறது 8 சென்டிமீட்டர். சின்ன கோள பந்துங்கிறது என்னவா இருக்குது? 2 சென்டிமீட்டர். ஆரம்னு நேரடியாக கொடுத்துட்டாங்க. அப்ப 2 சென்டிமீட்டர். வேல்யூ எல்லாம் நான் சப்ஸ்டிட் பண்றேன். 4/3 × π × ரேடியஸ் r³. ஸோ அப்போ 8 × 8 × 8 டிவைடட் பை 4/3 × π × 2³ 2 × 2 × 2. ஸோ 4/3π 4/3π கேன்சல் ஆயிரும். 2ல் கேன்சல் பண்ணா என்ன கிடைக்கும்? 4 × 4 × 4. ஸோ பெருக்குனா என்ன கிடைக்கும்? 4³ ஆன்சர் 64. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? ஆன்சர் ஏ 64. அடுத்த கேள்வி. ஒரு குறிப்பிட்ட தொகையானது தனிவட்டி வீதத்தில் 4 ஆண்டுகளில் ரூபாய் 2000 ஆகவும் 6 ஆண்டுகளில் ரூபாய் 2400 ஆகவும் மாறுகிறது எனில் அந்த தொகை மற்றும் வட்டி வீதம் காண்க. என்ன கேட்டிருக்காங்க? அந்த தொகை அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தொகை. நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் 4 வருஷத்துல என்னவா மாறுது? 2000 மாறுது. 6 வருஷத்துல 2400 மாறுது. அப்ப இங்க கொடுத்துருக்கிறது எல்லாமே அமௌண்ட். நான் கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? பிரின்சிபல் எவ்வளவுங்கிறத கண்டுபிடிக்கணும். முதல் அல்லது அசல் நான் கண்டுபிடிக்கணும். பொதுவா தனி வட்டியை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் என்ன? ஒவ்வொரு வருஷமும் வட்டி எனக்கு மாறவே மாறாது. ஸோ இவ்வளவு சதவீதம் எனக்கு வட்டின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த டைம் பீரியட்ல ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு முறையோ சரி, இல்லைன்னா ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு முறையும் சரி, வட்டி மட்டும் தான் கூடிக்கிட்டே இருக்கும். அப்ப இங்க பாருங்க, 4 வருஷத்துல 2000 மாறுது, 6 வருஷத்துல 2400 மாறுது. அப்படின்னா 2 வருஷத்துல எவ்வளவு கூடுது? 400 ரூபாய் கூடுதா? அப்ப 2 வருஷத்துல 400 கூடுது அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு கூடி இருக்கும்? ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு கூடி இருக்குது? ரூபாய் 200. 2 வருஷத்துக்கு 400னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ? 200. முதல்ல அமௌண்ட்னா என்ன? அசல் பிளஸ் வட்டி சேர்ந்தது தானே. இப்ப 4 வருஷத்துக்கான அமௌண்ட்ங்கிறது எவ்வளவு? 2000. இப்ப 4 வருஷத்துக்கான வட்டி எவ்வளவுன்னு பாருங்க. 4 வருட வட்டி எவ்வளவு? 4 × 200 800ங்கிறது 4 வருட வட்டி. இப்ப 800 ரூபாய்ங்கிறது 4 வருஷத்துக்கான வட்டி. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அமௌண்ட்ல இருந்து வட்டியை கழிச்சா எனக்கு பிரின்சிபல் கிடைச்சிருமா? அமௌண்ட் 2000, அதுல இருந்து வட்டி 800 கழிச்சா பிரின்சிபல் எவ்வளவு? 1200. இதை எதுல சப்ஸ்டிட் பண்ணலாம்? இதுலயும் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். நீங்க இதைதான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ஆண்டுக்கான வட்டி எவ்வளவு? 200 ரூபாய். அப்ப 6 வருடத்துக்கான வட்டி எவ்வளவு? 1200 ரூபாயா? அப்ப இந்த மொத்த தொகையில இருந்து 1200 கழிச்சா அதே ஆன்சர் தானே, 1200. அப்ப என்ன கிடைச்சிருச்சு? அசல் 1200 கிடைச்சிருச்சு. 1200 இருக்கிற ஒரே ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் டி. சோ இது மட்டும்தான். அப்ப அதான் ஆன்சர். ஒருவேளை இங்க என்ன கேட்டிருக்காங்க? வட்டி வீதம் கண்டுபிடி சொல்லியிருக்காங்களா? சோ வட்டி வீதம் கண்டுபிடிங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு வருஷத்துக்கான வட்டி எவ்வளவு? 200. ஃபார்முலால சப்ஸ்டிட் பண்ணுங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்முலா PNR / 100. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? ஒரு வருஷத்துக்கு 200 ரூபாய். அசல் எவ்வளவு? 1200. வருஷம் ஒரு வருஷத்துக்கான வட்டி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் நான் கண்டுபிடிக்கணும். டிவைடட் பை 100. ஸோ 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்ன வரும்? 200. இந்த 12 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா வகுத்தல்ல வந்துடும். 200/12. கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 4ல் கேன்சல் பண்ணலாமா? 50 / 3. இதையும் கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 16 3 48, மீதி 20 66%. அப்ப வட்டி வீதம் என்ன? 16.66%. அடுத்த கேள்வி. தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டைம் பீரியட் என்ன? 2 ஆண்டுகள். இதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். அதிகப்படியா எனக்கு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் தான் கேள்வியில கேட்பாங்க. நமக்கு ஸ்டாண்டர்டாவே ஃபார்முலா இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம் ஃபார் 2 ஆண்டுகள். 2 ஆண்டுகளுக்கான வித்தியாசம் என்ன? P × R/100 the whole square. இதுதானே எனக்கு ஃபார்முலா. ஸோ வித்தியாசம் எனக்கு என்னவா இருக்குது? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் நான் கண்டுபிடிக்கணும். அசல்ங்கிறது என்ன? ரூபாய் 5000. அசல் ரூபாய் 5000. ரேட் பர்சன்டேஜ் எவ்வளோ? 12 டிவைடட் பை 100 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ 5000 × 12 ஸ்கொயர் தானே. ஸோ 12 × 12 டிவைடட் பை 100 × 100. ஸோ கேன்சல் பண்ணா 3 0 கேன்சலா? ஸோ 3 0 3 0 கேன்சல். இங்க என்ன இருக்கு? 10 இருக்குது. ஸோ 1 5 2 5 10. 2ல கேன்சல் பண்ணா 6. ஸோ 6 × 12 எவ்வளவு வருது? 72 ரூபாய் 72. வித்தியாசம் என்ன?
ஆன்சர் ஏ ரூபாய் 72. இதான் ஸோ வித்தியாசம் எனக்கு 72. ஆன்சர் கீழே ஆன்சர் டின்னு தவறா மார்க் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆன்சர் சரியான விடைங்கிறது 72 தான். அடுத்த கேள்வி. ஏ 72 58 பி. ஸோ ஏ 72 58 பி. அப்போ ஒரு 6 இலக்க எண். இந்த 6 இலக்க எண் என்ன சொல்லியிருக்கிறாங்க? இந்த 6 இலக்க எண்ணானது 8 மற்றும் 11ஆல் வகுபடும் எண்ணில் ஏ பிளஸ் பியினுடைய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அது 8ஆலையும் வகுபடும் 11ஆலையும் வகுபடும் அப்படின்னா இந்த ஏ பியினுடைய மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அந்த ஏ பிளஸ் பி என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. புரிஞ்சுதா? ஸோ ஒரு வகுபடும் அப்படின்னாலே இங்க என்ன யூஸ் பண்ணணும்? எண்களின் வகுபடும் தன்மைக்கான விதிகள் இங்க யூஸ் பண்ணணும். இப்போ 8ஆல வகுபடும்னா 8ஆல வகுபடுறதுக்கான ரூல் என்ன? கடைசி 3 இலக்கம் மட்டும் பார்த்தா போதுமா? கடைசி 3 இலக்கம் என்ன? 580 என்ன நம்பர்னு எனக்கு தெரியாது, பின்னு இருக்குது. 58 பி. இந்த நம்பர் 8ஆல வகுபடும். வகுப்பட்டா அந்த நம்பரே எனக்கு 8ஆல வகுபடும். 8ஆல வகுபடுறதுக்கான அந்த நம்பர் என்னன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். 8ல டிவைட் பண்ணா என்ன வரும்? 7 8 56. மீதி என்ன வரும்? மீதி 2 இருக்குதா? அதாவது 2 பின்னு இருக்குது. அப்போ இது ஒரு ஈரிலக்க எண் தானே. ஈரிலக்க எண்கள்ல 8ஆல வகுபடக்கூடிய எண், ஆனா அதுல முதல் நம்பர் 2னா என்னவா இருக்கும்? 8ஆல வகுபடக்கூடிய எண்கள் எதெல்லாம்? 8 16 24 32 40 இதுதானே போயிட்டே இருக்கும் 8ல. அதுல முதல் எண் 2 இருக்கிற மாதிரி இருக்கிறது என்ன? 4. அப்போ பியினுடைய மதிப்பு என்ன? 4. அப்போ பியினுடைய மதிப்பு 4. அப்ப எனக்கு என்ன கிடைச்சிச்சு? பியினுடைய மதிப்பு 4ன்னு இல்ல சப்ஸ்டிட் பண்றேன். ஏ 72 58 4. பியினுடைய மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏயோட மதிப்பு கண்டுபிடிக்கணும்ல. 11ஆல் வகுப்படுவதற்கான 11ஆலும் வகுப்படும் சொல்லியிருக்காங்க. 11ஆல் வகுப்படுவதற்கான எண்களின் வகுப்படும் தன்மைக்கான விதி என்ன? ஒன்றுவிட்ட இலக்கங்களின் கூடுதலுக்கு இடையான வித்தியாசம் 0ஆகவோ 11இன் மடங்காவோ இருக்கும். ஒன்றுவிட்ட இலக்கங்கள் எதெல்லாம்? 2 8 7 5 4. ஸோ ஒன்றுவிட்ட இலக்கங்களை கூட்டுங்க. 8 2 10 10 பிளஸ் ஏ 7 5 12 4 16. இந்த ரெண்டுக்கான வித்தியாசம் எனக்கு என்னவா இருக்கணும்? 0வா இருக்கணும். அப்பதான் அது 11ஆல வகுப்படும். அப்போ வித்தியாசம் 0 வரணும்னா இதுவும் 16ஆ தானே இருக்கணும். 16 மைனஸ் 16 தானே 0. அப்ப இங்க 16 இருக்கணும்னா ஏவோட வேல்யூ என்னவா இருக்கணும்? 6ஆ இருந்தாதான் 10 பிளஸ் 6 16 16 மைனஸ் 16 0ன்னு வரும். அப்ப ஏவோட மதிப்பு என்ன? 6. இப்ப எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஏ பி என்னன்னு கேட்கல, ஏ பிளஸ் பி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஏவோட மதிப்பு 6, பியோட மதிப்பு 4. அப்ப ஆன்சர் என்ன? 6 பிளஸ் 4 10 ஆன்சர். ஸோ அப்ப ஏ பிளஸ் பியினுடைய மதிப்பு 10. அடுத்த கேள்வி. ஒரு பழ வியாபாரி தன்னிடமிருந்த ஆப்பிள்களில் 60% விற்றுவிட்டு மீதமிருந்த ஆப்பிள்களில் 15% அழுகிய பழங்கள் என தூக்கி எறிகிறார். மறுநாள் அவரிடம் மீதமுள்ள ஆப்பிள்களில் 50% விற்றுவிட்டு மீதமுள்ள வச்சே அழுகிய பழங்கள் என தூக்கி எறிகிறார் எனில் அந்த வியாபாரி தூக்கி எறிந்த அழுகிய பழங்கள் எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்போ இனிஷியலா எவ்வளவு அங்கிட்ட எத்தனை பழங்கள் இருந்துச்சுங்கிற டேட்டாவும் எனக்கு கொடுக்கல, எவ்வளவு அவர் தூர போட்டிருப்பாரு அப்படிங்கிற டேட்டாவும் எனக்கு கொடுக்கல. ஸோ நான் என்ன பண்றேன்? அசியூம் பண்றேன். சதவீதம் டாபிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வேல்யூ கொடுக்கல, நீங்களா எடுக்கிறீங்க அப்படின்னா என்னன்னு எடுக்கணும்? 100ன்னு எடுக்கணும். இப்போ 100%. அவர் வச்சிருந்த மொத்த ஆப்பிள்கள் எவ்வளோ? 100%. எவ்வளவு வித்திருக்கிறாரு? முதல்ல 60% வித்திருக்கிறாரா? அப்போ மீதி அவர்கிட்ட எவ்வளவு இருந்திருக்கும்? மீதி 40% இருந்திருக்குமா? இந்த 40%த்துல அத்தனையும் அவர் தூக்கி எறியல. எவ்வளவுதான் தூக்கி எறிகிறாரு? 15% மட்டும்தான் தூக்கி எறிகிறாரு. அப்போ 40ல 15% அப்படிங்கிறத 15%ங்கிறத மொத்தத்துல பார்க்க கூடாது. மீதமிருந்த ஆப்பிள்களில் 15%. அப்போ 40ல 15% எவ்வளோன்னு பார்க்கணும். 40ல 15%. ஸோ 15 நாளா 60, 600/100னா எவ்வளவு வரும்? 6% மட்டும்தான் தூக்கி எறிகிறாரு. புரிஞ்சுதா? அவ வெறுமனே கேள்வியில 60% விற்கிறாரு, 15% தூக்கி எறிகிறாரு அப்படின்னு சொன்னாங்கன்னா 15% அப்படியே எடுத்துக்கிடலாம். ஆனா கேள்வியில தெளிவா என்ன சொல்லிட்டாங்க? மீதம் இருந்த ஆப்பிள்களில் 15%ன்னு சொல்றாங்க. மீதம் இருந்தது 40%. அதுல 15% எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்ப எவ்வளவுதான் தூக்கி வீசுறாரு? 6% தூக்கி வீசுறாரு. அப்ப 6 தூக்கி வீசிட்டாரு அப்படின்னா மீதி அவர்கிட்ட எவ்வளவுதான் இருந்திருக்கும்? அன்றைய இருப்பு அப்படிங்கிறது எவ்வளவாதான் இருந்திருக்கும்? 40ல 6 தூக்கி வீசிட்டாரு. அப்ப மீதி 34% தானே அவர் கையில இருந்திருக்கும். என்ன பண்றாரு? அதை மறுநாள் அவரிடம் மீதமுள்ள ஆப்பிள்களில் மீதம் எத்தனை இருக்கு? 34% இருக்குது. அதுல 50% விற்று விட்டு, அப்போ 34%த்துல எவ்வளவு விற்கிறாரு? 50% விற்கிறாரு. 50% என்ன? பாதி விற்கிறாரு. அப்ப 34%த்துல பாதி விற்கிறாரு அப்படின்னா எவ்வளவு வித்திருப்பாரு? 17% வித்திருப்பாரா?
அப்ப 17% வித்துட்டாரு. மீதம் உள்ள வச்சே அழகிய பழங்கள் என்ன தூக்கி வீசுகிறார். அப்ப மீதம் அவர்கிட்ட எவ்வளவு இருக்குது, இன்னொரு பாதி இருக்குல்ல, இன்னொரு பாதி எவ்வளவு, மறுபடியும் ஒரு 17% தானே மீதி இருந்திருக்கும். பாதி வித்துட்டாரு அப்படின்னா 17% வித்துட்டாரு, அப்ப மீதி ஒரு 17% இருந்திருக்கும். இதைத்தான் அவர் என்ன பண்றாரு, அழுகிய பழங்கள் என்ன தூக்கி வீசுறாரு. இப்ப கேள்வி எனக்கு என்ன, அவர் மொத்தமா அவர் அழுகிய பழங்கள்னு தூக்கி வீசின பழங்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல்ல ஒரு 6% வீசிட்டாரு முத நாள், மறுநாள் ஒரு 17% தூக்கி வீசுறாரு. அப்ப மொத்தம் எவ்வளவு, 23% அவர் அழுகிய பழங்கள் என்ன தூக்கி வீசுறாரு. இப்ப ஆன்சர் 23%, ஆன்சர் சி. இதா அடுத்த கேள்வி. ஒரு மிகச்சிறிய எண்ணை 20, 25, 35 மற்றும் 40. 20, 25, 35, 40 ஆகிய எண்களால் வகுக்கும் போது முறையே 14, 19, 29, 34 ஆகியவை மீதங்களாக கிடைத்தால் அந்த மிகச்சிறிய எண் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு 4 நம்பரால ஒரு நம்பரை நான் டிவைட் பண்றேன் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த 4 நம்பருக்கும் பொதுவான ஒரு நம்பரா தான் இருக்கும். அந்த பொதுவான நம்பருங்கிறது என்ன, பொது மடங்கு. அப்போ பொது மடங்குனா நான் என்ன கண்டுபிடிக்கணும், மீச்சியமை கண்டுபிடிக்கணும். ஆனா நேரடியா எனக்கு மீச்சியமை கேட்காம கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிவைட் பண்ணும் போது எனக்கு மீதம் என்ன கிடைக்குது, 14, 19, 29, 34 மீதங்களா கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ் ஞாபகம் வந்துருச்சா. ஸோ எனக்கு எல்சிஎம்ல ஒரு மிகச்சிறிய எண்ணை ABC 3 எண்களால் வகுக்கும் பொழுது முறையே மீதங்களாக DEF எனக்கு கிடைத்து, மேலும் A-T, B-C, C-F அதுக்கான வித்தியாசம் எனக்கு சமமா இருக்கணும். வகுக்கக்கூடிய எண் 20, 25, 35, 40 மீதங்களா கிடைக்கிறது எவ்வளவு, 14, 19, 29, 34 மீதங்களா கிடைக்குது. இந்த வகுக்கக்கூடிய எண்ணுக்கும் மீதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பாருங்க. வித்தியாசம் எல்லாமே 6, 6, 6, 6 சேமா கிடைக்குதா. வேற வேற மீதங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இதுதான் கொடுத்துருப்பாங்க. இதை என்னன்னு எடுத்துக்கிடணும், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடணும். X = 6. இப்ப என்ன செய்யணும், கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டு அந்த எக்ஸ் அதுல இருந்து கழிக்கணும். ஸோ கொடுத்துருக்க நம்பர் இதெல்லாம் 20, 25, 35, 40 தானே. ஸோ எக்ஸோட மதிப்பு என்னன்னு தெரிஞ்சிருச்சு, 6ன்னு தெரிஞ்சிருச்சு. X = 6. ஸோ இதுக்கு நான் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறேன். 5ல டிவைட் பண்ணா 4, 5, 7, 8. திரும்ப 4 டிவைட் பண்ணா 1, 5, 7, 2. 5, 1, 1, 7, 2. 7, 1, 1, 1, 2. திரும்ப 2ல டிவைட் பண்ணா 1, 1, 1ன்னு வந்துடும். 5 × 5 25, 25 4 100, 7 × 2 14, 14 × 100 எவ்வளவு, 1400. ஸோ எல்சிஎம் கண்டுபிடிச்சு என்ன செய்யணும், அந்த எக்ஸினுடைய மதிப்பு அதுல இருந்து கழிச்சிடணும். எக்ஸினுடைய மதிப்பு என்ன, 6. அந்த 6 கழிச்ச ஆன்சர் என்ன, 1394, ஆன்சர் சி. இதா அடுத்த கேள்வி. (180 மீட்டர் நீளமும் 105 மீட்டர் அகலமும் கொண்ட ஒரு செவ்வக வடிவிலான விளையாட்டு மைதானத்தினுடைய தரையை சதுர ஓடுகளால் அலங்கரிக்க குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான ஓடுகள் எத்தனை தேவைன்னு கேட்டிருக்காங்க. ஓடுகள் எத்தனை தேவை அண்ட் குறைந்தபட்சம். பொதுவாக நம்ம ஷார்ட்கட் என்ன ஞாபகம் வச்சிருப்போம், HCF பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம்ங்கிற வார்த்தை வந்துட்டாலே நான் HCF கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல குறைந்தபட்சங்கிற வார்த்தை வந்துட்டாலும் நான் என்னதான் கண்டுபிடிக்கணும், HCF தான் கண்டுபிடிக்கணும். ஆனா ஆன்சர் HCF கிடையாது. புரியுதா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, 180 மீட்டர் 105 மீட்டர் இதை சதுர ஓடுகளாக நான் வேக வேண்டும். ஸோ சதுர ஓடுகள் பதிக்கணும். அந்த சதுர ஓடுகளினுடைய அளவு அதிகபட்சமா இருந்தா தான் என்னால குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான டைல்ஸ் வாங்க முடியும். இப்போ நம்ம வீட்டுக்கே நம்ம டைல்ஸ் வாங்குறோம் அப்படின்னா டைலோட சைஸ் பெருசா இருக்குது. இப்போ கிரானைட்லாம் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, கிரானைட் ஸ்டோன் வாங்கணும்னா ரொம்ப பெரிய சைஸா இருக்கும். அதுல நம்ம வீட்டுக்கு தேவையானதை கம்மியானதான் வாங்குவோம். இதே நம்ம பாத்ரூம் டைல்ஸ் வாங்குறோம் அப்படின்னா நிறைய வாங்க வேண்டியது இருக்கும். அப்போ சைஸ் கம்மியானுச்சுன்னா எண்ணிக்கை அதிகமாகும், சைஸ் அதிகமா இருந்துச்சுன்னா எண்ணிக்கை கம்மியா இருக்கும். அப்ப நான் அதிகபட்ச அளவிலான ஒரு ஓடு வாங்கினாதான் குறைந்தபட்ச எண்ணிக்கை எனக்கு கிடைக்கும். அப்ப அந்த அதிகபட்ச அளவு என்னங்கிறதுனா HCF. அப்போ இது எதால டிவைட் ஆகும், 3ஆ டிவைட் ஆகுமா. ஸோ 60, 3 3 9, 5 3 15. ஸோ இது எதால டிவைட் ஆகும், ஸோ 5ல டிவைட் ஆகுமா. 12 5 60, 7 5 35. ஸோ பொதுவான காரணிகள் எதுவுமே இல்லை, முடிச்சிட்டேன். 3 × 5 15 மீட்டர் அப்படிங்கிறது தான் அளவு. என்ன கொடுத்துருக்காங்க, மீட்டர் தானே. இந்த 15 மீட்டருங்கிறது தான் சதுர வடிவ அந்த ஓடு இருக்குல்ல, அந்த ஓடினுடைய அளவு. அப்போ 15 மீட்டர் அளவுள்ள சதுர ஓடுகளால தான் என்னால அதிகபட்சமா என்னால வேய முடியும். அந்த அதிகபட்ச சைஸ்ல நான் டைல்ஸ் பதிச்சாதான் எனக்கு குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான டைல் தேவைப்படும். அப்போ குறைந்தபட்ச எண்ணிக்கையிலான டைல் எத்தனை, இங்க எனக்கு லாஸ்ட் ஸ்டெப்ல கிடைக்கிறது தான் எண்ணிக்கை. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க, நீல வாக்குல நீளம் எவ்வளவு, 180 மீட்டரா. அப்ப நீல வாக்குல 15 மீட்டர் டைல்ஸா போடுறேன்னா எத்தனை டைல்ஸ் வைக்க முடியும், 12 டைல்ஸ் வைக்க முடியும். அகலத்துல 105 மீட்டரை 15 மீட்டர் டைல்ஸ்னா எத்தனை வைக்க முடியும், 7 டைல்ஸ் வைக்க முடியும். அப்ப நீல வாக்குல 12 டைல்ஸ், அகல வாக்குல 7 டைல்ஸ். அப்ப மொத்தம் எத்தனை டைல்ஸ் எனக்கு தேவை,
12 × 7 84 டைல்ஸ் தேவை. ஆன்சர் டி. புரிஞ்சுதா? ஸோ அடுத்த கேள்வி. ஒரு புத்தகத்தின் குறித்த விலை ரூபாய் 400. விற்பனையாளர் அந்த புத்தகத்திற்கு 25%, 20%, 10% என தொடர் தள்ளுபடிகள் அளிக்கிறார். அவர் விற்பனை செய்தார் எனில் அதனுடைய விற்ற விலை என்னன்னு சொல்லி கேட்கிறாங்க. தொடர் தள்ளுபடிகள் அப்படின்னா சக்சசிவ் டிஸ்கவுண்ட். சக்சசிவ் டிஸ்கவுண்ட்ங்கிறது கான்செப்ட் நம்ம எப்படி எழுதலாம்? ஒரே ஸ்டெப்ல எழுதிடலாம். தனித்தனியா ஒவ்வொரு டிஸ்கவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமும் அதனுடைய விற்ற விலைங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய தேவை கிடையாது. ரூபாய் என்ன கொடுத்துருக்காங்க? புத்தகத்தினுடைய விலை, அதாவது ஆரம்ப மதிப்புங்கிறது எவ்வளவா இருந்திருக்கு? ரூபாய் 400 இருந்திருக்கு. முதல்ல எவ்வளவு தள்ளுபடி? 25%, அடுத்து 20%, அடுத்து 10%. முதல்ல ஒரு 25% தள்ளுபடி குறைஞ்சிருக்கு விலை, அடுத்து ஒரு 20% தள்ளுபடி, அடுத்து ஒரு 10% தள்ளுபடி. அப்போ 25% தள்ளுபடி அப்படின்னா அது எத்தனை சதவீதமா மாறி இருக்கும்? 75% மாறி இருக்குமா? 75. ஸோ இது நம்ம ஏற்கனவே பர்சன்டேஜ் கான்செப்ட்ல பார்க்கறதுதான். ஒரு பர்டிகுலர் சதவீதம் எனக்கு கூடுது அப்படின்னா 100%ங்கிறது ஆரம்ப மதிப்பு. இவ்வளவு சதவீதம் கூடுது அப்படின்னா 10% கூடுதுன்னா எத்தனை சதவீதமா மாறிடும்? அது 110% மாறிடும். 10% குறையுது அப்படின்னா 90% மாறிடும். அந்த சதவீதம் கூடுறது குறையுது அப்படிங்கிறது தான் அப்படியே லாப நஷ்டத்துல என்னன்னு வரும்? லாப சதவீதம், நஷ்ட சதவீதம் அப்படிங்கிறது வரும். நஷ்ட சதவீதம் மாதிரியே தான் டிஸ்கவுண்டும். தள்ளுபடி சதவீதம். தள்ளுபடி சதவீதம்ங்கிறது என்ன? விலை குறைச்சி விற்கிறது தானே. இப்போ 25% தள்ளுபடினா எவ்வளவு சதவீதம் தான் வித்திருப்பாரு? 75% தான் வித்திருப்பாரு. ஸோ 20% அடுத்த ஒரு தள்ளுபடினா எத்தனை சதவீதமா மாறி இருக்கும்? 80% மாறி இருக்கும். அடுத்து 10% தள்ளுபடினா எத்தனை சதவீதமா மாறி இருக்கும்? 90% மாறி இருக்கும். இப்போ இதெல்லாம் பெருக்கி எழுதுனா ஆன்சர். ஸோ எதில் டிவைட் பண்ணலாம்? ஸோ 0, 0, இந்த 0. நெக்ஸ்ட் 75னா 3 25 75, 4 25 100. 4ல் கேன்சல் பண்ணா 4. அடுத்து இங்க 2 0க்கு 2 0 கேன்சல். இப்போ என்ன கிடைக்கும்? 3 × 8 × 9 72. அப்போ 3 × 72 ஆன்சர் என்ன? 3 × 6 3 × 7 21. 216 ரூபாய்க்கு தான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? விற்பனை பண்ணியிருப்பாரு. ஆன்சர் பி, ரூபாய் 216. அடுத்த கேள்வி. ஒரு தோட்டக்காரர் சரிவக வடிவில் தடுப்பு சுவர் ஒன்றை அமைக்க திட்டமிடுகிறார். அந்த சரிவக வடிவத்துல எல்லாம் அப்படின்னா, சரிவகம்ங்கிறது என்ன வடிவத்துல இருக்கும்? இந்த மாதிரி வடிவத்துல இருக்கும் சரிவகம். இதா சரிவகத்துல இதுதான் சரிவகம் அப்படிங்கிறது கிடையாது. இது என்ன? இருசமபக்க சரிவகம், அதாவது ஸ்டாண்டர்டான ஒரு ட்ரபீசியம். ஸோ இதே வந்து சரிவகம்ங்கிறது எந்த வடிவத்துல இருக்கும்? ஸோ இந்த வடிவத்துல கூட இருக்கும் சரிவகம் அப்படிங்கிறது. ஸோ எனக்கு கொஸ்டின் பாருங்க. ஸோ சரிவக வடிவத்துல அதை வந்து ஒரு தடுப்பு சுவர் அமைக்க திட்டமிடுகிறார். அதனுடைய நீண்ட முதல் வரிசையில எத்தனை செங்கல் வைக்கணும்? 100 செங்கற்கள் வைக்கணும்னு சொல்லிட்டு 100 செங்கற்கள் தேவைப்படுகிறது. அப்போ முதல் வரிசையில 100 வைக்கிறாரு. அடுத்து பின்பு ஒவ்வொரு வரிசையின் இருபுறமும் ஒரு செங்கல் குறைவாக வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது முதல் வரிசையில அவர் 100 செங்கல் வைக்கிறாரு அப்படின்னா அடுத்த வரிசையில எவ்வளவுதான் வைப்பாரு? 98 தான் வைக்கிறாரு. புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான். அதுக்கடுத்து என்ன? 96, அடுத்து 94. ஸோ 100, 98, 96, 94 இந்த மாதிரி வச்சுக்கிட்டே போறாரு. இந்த மாதிரி எத்தனை வரிசை அவர் வைக்கிறாரு? இந்த வடிவமைப்பில் 25 வரிசைகள் வைக்க வேண்டி இருப்பின் அப்படி சொல்லிடுறாங்க. அப்போ இதுல நான் என்ன கண்டுபிடிக்கணும்? அவர் வாங்க வேண்டிய செங்கற்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. மொத்த செங்கலின் எண்ணிக்கைன்னு எனக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ முதல் வரிசையில எத்தனை செங்கல்? 100. அடுத்த வரிசையில 98, அடுத்த வரிசையில 96, அடுத்து 94 பிளஸ் எட்ஸெட்ரா. இந்த மாதிரி எது வரைக்கும்? 25 வரிசைகள் கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதா? அப்ப கொடுத்துருக்கிறது எனக்கு என்ன? கூட்டுத்தொடர் வரிசை. ஸோ கூட்டுத்தொடர் வரிசையில தானே உறுப்புகள் எல்லாம் இருக்குது. பொது வித்தியாசம் இருந்துச்சுனாலே கூட்டுத்தொடர் வரிசை. எவ்வளவு வித்தியாசம் இருக்குது? 2 2 குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ முதல் உறுப்பு 100, பொது வித்தியாசம் -2, 2 2 குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஸோ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த தொடர் வரிசையில 25 உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் n டேர்ம்ஸ்க்கான ஃபார்முலா என்ன? sum of n terms equal to n/2 into 2a plus n-1 into d. இதானா எனக்கு. ஸோ என்னோட வேல்யூ என்ன? 25 வரிசைகள் கண்டுபிடிக்கணும். அப்போ S25. அப்போ 25 divided by 2 into 2a, 2 into 100 200, 2a plus n-1 into d. n-ங்கிறது என்ன? 25, 25 minus 1 24 into d ஓட வேல்யூ என்ன? -2. மறந்துடக்கூடாது. ஸோ -2. நெக்ஸ்ட் இதுல கூட்டலும் பெருக்கலும் இருக்குது. போர்டு மாஸ் படி என்ன செய்யணும்? பெருக்கிட்டு தான் கூட்டணும். இப்ப 24 -2 என்ன வரும்? -48. அப்ப 200ல 48 போயிடுச்சுன்னா 25/2, 200 -48. அப்ப என்ன போடலாம்? இப்ப இதுல 25/2 இன்ட்டு 200ல 48 போயிடுச்சுன்னா 152. இப்ப கேன்சல் பண்ணுங்க. 2ல கேன்சல் பண்ணா என்ன வரும்? 7 2 14, 12 6 2 12. அப்ப 76 25ஆல பெருக்கணும். 76 25ஆல பெருக்குனா
5 6 30, 3 7 5 35, 6 5 12, 47 3 50, மீதி 5, 7 2 14 5 19. மொத்தம் அவருக்கு எத்தனை செங்கற்கள் தேவை? 1900 செங்கல் தேவை. ஆன்சர் பி 1900. புரிஞ்சுதா? ஸோ அடுத்த கேள்வி, ஸோ இது முந்தைய ஆண்டு டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கேள்வி தான். அதில் ஒரு சின்ன மாடிஃபை பண்ணி தான் இந்த கொஸ்டின் வந்திருக்குது. ஸோ T30, T31, T32 எட்ஸெட்ரா T40 வரை கூடுதல் என்ன சொல்லியிருக்காங்க? 0 என ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்தால். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? T அப்படின்னால என்ன அர்த்தம்? டேர்ம், உறுப்புகள் அப்படின்னு அர்த்தம். அந்த உறுப்புகள் எல்லாம் என்னவா இருக்குது? கூட்டுத்தொடர் வரிசையில இருக்குது. கூட்டுத்தொடர் வரிசையில இந்த மாதிரி இருந்து அது எல்லாத்தையுமே கூட்டி எனக்கு ஆன்சர் 0வா வந்துச்சுன்னா பின்வருவனவற்றுள் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன்ல எது தவறா இருக்கும் அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. இப்போ எனக்கு கூட்டுத்தொடர் வரிசையில் இருக்கக்கூடிய உறுப்புகள் என்னன்னு கொடுக்கல. பொதுவாக உறுப்புகள் கொடுக்கல அப்படின்னா நீங்க என்ன வேல்யூ அஸ்யூம் பண்ணிக்கிடலாம். ஆனா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி வேல்யூ அஸ்யூம் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க? எல்லாத்தையுமே கூட்டினா எனக்கு என்ன வரணும்? 0 வரணும். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க எனக்கு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் T35 0வா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. T35 ஒருவேளை நான் 0ன்னு எடுத்துக்கிறேன். T35 மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குது? T30லேருந்து T40 வரைக்கும். T31, T30, T31, T32, T33, 34, 35, 36, 37, 38, 39, 40 இத்தனை உறுப்புகள் இருக்குது. T35 0ன்னு சொல்றாங்க. T35 0வா இருக்குமா? அது சரியா அப்படின்னு சொல்லி நான் பார்க்கணும். தவறானது தானே கேட்குறாங்க. அப்ப அது தவறா சரியா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். 35 0வா இருக்குது. கொடுத்துருக்காது எல்லாமே கூட்டுத்தொடர் வரிசை தானே. கூட்டுத்தொடர் வரிசைங்கிறது என்ன அப்படின்னா பொது வித்தியாசம் இருக்கும். வேல்யூ எனக்கு கொடுக்கல, ஸோ நானா அஸ்யூம் பண்றேன். ஸோ பொது வித்தியாசம்ங்கிறது 1 அப்படின்னு நான் எடுக்கிறேன். அதாவது 1 1 கூடிக்கிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். அப்ப 0க்கு அடுத்து இந்த உறுப்பு என்ன வரும்? 1, இந்த உறுப்பு 2, இந்த உறுப்பு 3, இந்த உறுப்பு 4, இந்த உறுப்பு 5. அப்ப இதுக்கு நான் பின்னாடி போகணும் அப்படின்னா இந்த உறுப்பு என்னவா இருக்கும்? -1, இந்த உறுப்பு -2, இந்த உறுப்பு -3, இது -4, இது -5. புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் கூட்டுத்தொடர் வரிசையை எழுதிட்டேன். இப்போ T35 0வா வச்சு நான் ஒரு தொடர் வரிசை எழுதிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் கூட்டுனா 0 வருதா அப்படிங்கிறத பாருங்க. கூட்டினா 0 வருமா? -5 + 5 கேன்சல் ஆயிரும். -4 + 4, -3 + 3, -2 + 2, -1 + 1 எல்லாமே கேன்சல் ஆகி 0ன்னு மட்டும் தான் இருக்கும். ஆன்சர் என்ன? 0 வருதா? அப்ப கொடுத்துருக்கிற முதல் ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குது? சரியா தான் இருக்குது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? T20, T30, T40, T50 ஆகியவை ஒரு கூட்டுத்தொடரை உருவாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ T20ங்கிறது 20வது உறுப்பு, T30ங்கிறது 30வது உறுப்பு, T40ங்கிறது 40வது உறுப்பு. T30ங்கிறது என்ன? நான் எடுத்துக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் படி என்ன வேல்யூ வேணாலும் எடுத்துக்கிடலாம். எடுத்துக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் படி என்ன? -5 T30. T40 என்ன? +5. இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்னவா இருக்குது? -5 விட 10 அதிகமா கூடுதா? -5 கூட 5 கூடுனுச்சுன்னா 0 ஆயிரும். மறுபடியும் 5 கூடுனுச்சுன்னா 5 வருதா? அப்போ பொது வித்தியாசம் எனக்கு என்னவா இருக்குது? 10 இருக்குதா? அப்போ T40 5, T50ங்கிறது என்னவா வரும்? மறுபடியும் ஒரு 10 கூடி என்னன்னு வரும்? 15ன்னு வருமா? அப்ப இதுக்கு முன்னாடி இங்க ஒரு 10 குறைஞ்சி இங்க என்ன வரும்? T30 அப்படிங்க T20ங்கிறது -5 வருமா? சார் -15, 10 குறைஞ்சி -15 வரும். இப்ப T20, 30, 40, 50 பாருங்க. -15, -5, 5, 15. இதுல பொது வித்தியாசம் எல்லாமே என்னவா இருக்குது? 10 10 10 சமமா தானே இருக்குது. அப்ப இந்த தொடர் வரிசை இதுல இருக்கக்கூடிய உறுப்புகளும் என்னவா இருக்கும்? தொடர் வரிசை தானே உருவாக்குது. அப்ப ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். மூணாவது பாருங்க, n1 + n2 = 70 இருந்துச்சுன்னா Tn1 + Tn2 = 0. n1 n2 நான் ஏதாவது ஒரு 2 நம்பர், அந்த 2 நம்பரை கூட்டினா எனக்கு 70 வரணும். எந்த நம்பரை கூட்டினா எனக்கு 70 வரும்? எக்ஸாம்பிளுக்கு நானே எடுத்துக்கிட்டேன். 30 40. இந்த 2 நம்பரை கூட்டினா 70 வருதுல்ல? 70 வருது. Tn1 Tn2 என்னன்னு பார்க்கணும். Tn1 n1ங்கிறது என்ன? 30 தானே. அப்ப Tn1 T30, n2ங்கிறது என்ன? T40. இந்த ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன வரணும்? 0 வரணும்னு சொல்லியிருக்கிறாங்க. T30ஓட மதிப்பு என்ன? T30 -5. T40 என்ன? +5. இந்த ரெண்டையும் கூட்டினா எனக்கு என்ன வருது? 0 வருதா? ஸோ அப்போ இந்த ஆன்சர் சி கொஸ்டின் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷன் சி கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. எதை வேணாலும் கூட்டுங்க. 31ஐயும் 39ஐயும் கூட்டுங்க. 70 தானே. -4 + 4 0. 32 38 கூட்டினா 70. -3 + 3 0. 35 35 கூட்டுங்க. 0 + 0 எனக்கு 0 தானே வரும். ஸோ அப்போ என்ன வேல்யூ நீங்கள் 2 கூட்டி உங்களுக்கு 70 வந்தாலும் அந்த 2 டேர்மையும் கூட்டினாலும் எனக்கு என்னதான் வருது? 0 தான் வருது. நாலாவது ஆப்ஷன் பாருங்க, டி மிகை எனில் ஏவும் மிகை ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டிங்கிறது நான் என்னன்னு எடுத்துக்கிறேன்? டி = +1 தான் எடுத்துக்கிறேன். மிகை எண் தான். இது மிகை எண்ணா இருந்துச்சுன்னா முதல் உறுப்பும் மிகை எண்ணா தான் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உறுப்பை நான் இப்படி எழுதிக்கிட்டே போனேன்னா T30 என்ன வருது? -5. T29 என்ன வரும்?
-6, T28 என்ன வரும் -7, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ முதல் உறுப்புங்கிறது என்னவா தான் இருக்கும், மைனஸ்ல தானே இருக்கும், குறை என்ன தானே இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, டிங்கிறது மிக எண்ணா இருந்துச்சுன்னா ஏவும் மிக எண்ணா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் தவறு. புரிஞ்சுதா? ஸோ அடுத்த கேள்வி, சுருக்குக. ஃப்ராக்ஷன், அடிஷன், மல்டிபிகேஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாம் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது எல்லாமே கலப்பு பின்னங்களா இருக்குது. முதல்ல அது என்னவா மாத்திடணும், தகா பின்னமா மாத்திடணும். போர்ட் மாஸ் ரூல் படி முதல்ல என்ன முடிக்கணும், பிராக்கெட் முடிக்கணும், அடுத்து ஆஃப், அடுத்து டிவிஷன், மல்டிபிகேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன். புரிஞ்சுதா? ஸோ பிராக்கெட்ஸ் முதல்ல முடிக்கணும். இங்க ஒரு பிராக்கெட், இங்க ஒரு பிராக்கெட் இருக்குது. இந்த பிராக்கெட்டினுடைய வேல்யூ பாருங்க. இந்த பிராக்கெட்ல என்ன இருக்குது, வகுத்தலும் பெருக்கலும் இருக்குது. முதல்ல வகுத்தல் முடிச்சுட்டு அடுத்து பெருக்கணும். புரியுதா? இதனுடைய மதிப்பு என்ன, 6 × 5 30, 30 + 5 35/6. வகுத்தல்னா அதை என்னவா மாத்திக்கிடணும், பெருக்கலா மாத்தணுமா. பெருக்கலா மாத்தினா என்ன வரும், வலது பக்கம் இருக்கிற பின்னம் தலைகீழா மாறிடும். சோ நான் இதை என்ன பண்றேன், வகுத்தல்னே எழுதிக்கிடுறேன். வகுத்தல் 2 × 3 6, 6 1 7/2 பெருக்கல் 2 × 10 1 21/10 எழுதியாச்சு. இந்த டேர்ம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய பிராக்கெட்ஸ் பாருங்க. இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு, 1/4 பெருக்கல் 3/4 வகுத்தல் 1 1/4, 4 × 1 4, 4 + 1 5/4 ஆஃப் 2/5 அப்படின்னு இந்த பிராக்கெட் இருக்குது. ஸோ இப்போ இதனுடைய மதிப்பு பாருங்க, 3 × 9 27, 27 + 1 28/3 பெருக்கல் 14 + 1 15/7 வகுத்தல் 24 + 1 25/6. எல்லா மதிப்பையும் தகாபின்னமா மாத்தியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், எடுத்து எழுதிட வேண்டியதான். ஸோ 35/6 வகுத்தலை பெருக்கலா மாத்தணும். பெருக்கலா மாத்தினா என்ன ஆகும், வலது பக்கம் இருக்கிற பின்னம் தலைகீழா மாறும், 2/7. அடுத்து பெருக்கல் 21/10. இதுதான் அடுத்த பிராக்கெட் என்னவா இருக்குது பாருங்க. ஸோ என்ன இருக்குது, 1/4 பெருக்கல் 3/4 வகுத்தல் இருக்குது. அதை நான் பெருக்கலா மாத்தணும். ஆனா இந்த பிராக்கெட்ல பாருங்க என்ன இருக்குது, ஆஃப்ங்கிற ஒரு வேர்டு இருக்குதா. போர்ட் மாஸ் படி என்ன செய்யணும், ஆஃப் முடிச்சுட்டு தான் வகுக்கணும். அப்ப ஆஃப்ங்கிறது என்ன, பெருக்கல் தானே. இந்த பெருக்கலை முடிச்சுட்டு தான் அடுத்து வகுக்கணும். அப்ப இதனுடைய பெருக்கல் என்ன, 5 கேன்சல் ஆயிரும், 2/4 வரும். 2/4 என்ன, 1/2. அப்ப இந்த 3/4 வகுத்தலுக்கு அப்புறம் என்ன இருக்கு, 1/2 இருக்குது. அப்போ 3/4 வகுத்தலை நான் பெருக்கலா மாத்திரம்னா இந்த 1/2 என்னவா மாறிடும், 2/1 மாறிடும். 2/1 புரிஞ்சுதா, டிவைடட் பை கீழே என்ன இருக்கு, 28/3 பெருக்கல் 15/7 பெருக்கல் 6/25. எல்லாத்தையும் கேன்சல் பண்ண ஆன்சர். ஸோ என்ன கேன்சல் பண்ணலாம், ஒரு 7, 5 7 35. திரும்ப ஸோ நடுவில் என்ன இருக்குது, இங்க வகுத்தல் இருக்குதா, வகுத்தல். ஸோ 6ல் கேன்சல் பண்ணா 1 2 3 2 6, 3ல் கேன்சல் பண்ணா 7, 5ல் கேன்சல் பண்ணா 2. அப்போ முதல்ல என்ன இருக்குது, 7/2 வகுத்தல். அடுத்து வகுத்தல் இருக்குது. ஸோ 3 × 2ல் கேன்சல் பண்ணா 2. ஸோ கீழே என்ன இருக்கு, 4 × 2 8, 3/8 இருக்குது. இந்த வகுத்தலை பெருக்கலா மாத்தினா 3/8 என்னவா மாறிடும், 8/3 மாறிடும். டிவைடட் பை கீழே என்ன இருக்குது, கேன்சல் பண்ணுங்க. ஒரு 7, 4 7 28, 3ல் கேன்சல் பண்ணா 5, 5ல் கேன்சல் பண்ணா 5. மேல என்ன இருக்கா, 4 × 6 24, கீழே என்ன இருக்கு 5, 24/5 இருக்குது. இப்போ இதெல்லாம் கேன்சல் பண்ணலாம். ஸோ அப்போ 7/2 8/3, இந்த 24/5 மேல வந்துருச்சுன்னா 5/24 மாறிடும். இப்போ கேன்சல் பண்ணா 8ல் கேன்சல் பண்ணா 3. ஸோ அப்போ மேல என்ன இருக்குது, 7 × 5 35, கீழே என்ன இருக்குது, 2 × 3 6, 6 × 3 18. அப்போ என்ன ஆன்சர் வருது எனக்கு, 35/18 வருது. 35/18 கலப்பு பின்னமா எழுதுனா 35ல் எத்தனை 18 இருக்குது, 2 18 36 ஆயிரும். அப்போ ஒரு 18 தான் இருக்குது. ஒரு 18 போக மீதி எவ்வளவு இருக்கு, 17 இருக்கு. ஆன்சர் ஏ, 1 17/18. புரிஞ்சுதா? ஸோ அடுத்த கேள்வி, ஒரு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் 7 மாணவர்கள் ABCDEFG ஆகியோர் விளையாட்டு பயிற்சிக்காக ஒருவரிலிருந்து ஒருவர் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் நிற்கின்றனர். அதுல என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு கிரவுண்ட்ல ஒரு 7 பேர் ஒவ்வொருத்தர் டிஸ்டன்ஸ் விட்டு நிக்கிறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப நான் என்ன பண்ணணும், அவங்களுடைய பொசிஷன்ஸ் நான் முதல்ல மார்க் பண்ணணும். முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க, சிக்கு வடக்கே 11 மீட்டர் தொலைவில் பி நிற்கிறார். இப்ப சிங்கிற ஒரு பர்சன் இருக்கிறாங்க.
சிக்கு வடக்கே 11 மீட்டர் தொலைவில் யார் நிற்கிறதா சொல்லியிருக்காங்க? பி நிற்கிறார். பி. அடுத்து பிக்கு மேற்கே 12 மீட்டர் தொலைவில் ஏ நிற்கிறார். பிக்கு மேற்கே 12 மீட்டர் தொலைவில் ஏ நிற்கிறார். அடுத்து ஈக்கு தெற்கே 20 மீட்டர் தொலைவில் டி நிற்கிறார். டிக்கு மேற்கே 20 மீட்டர் தொலைவில் சி நிற்கிறார். இப்ப டி எங்க இருக்காங்களோ அந்த டிக்கு மேற்க தான் 20 மீட்டர் தொலைவில் யார் இருக்கா? சி இருக்காங்க. அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஈக்கு தெற்கே 20 மீட்டர் தொலைவில் டி நிற்கிறார். டிங்கிறவங்க எங்க இருக்காங்க? ஈன்ற ஒரு பர்சன் எங்க நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தெற்க 20 மீட்டர்ல யார் நிக்கிறா? டி நிக்கிறா. அண்ட் ரிலேட்டிவா மார்க் பண்ணணும். 11 மீட்டர் இங்க இருக்குதுன்னா அப்ப 20 மீட்டர்ங்கிறது எங்க போடணும்? கொஞ்சம் டிஸ்டன்ஸா போடணும். புரியுதா? அடுத்து ஈக்கு மேற்கே 27 மீட்டர் தொலைவில் நிற்கும் எஃப். ஈக்கு மேற்கே 27 மீட்டர் தொலைவில் 27 இங்க ஒரு 20 இங்க ஒரு 12 32 மீட்டர் இருக்குது. அப்ப 27னா எங்க வரும்? இந்த இடத்துல வரும். 27 மீட்டர் தூரத்துல நிற்கக்கூடிய எஃப் எஃப்ங்கிற பர்சனுக்கு வடக்கே 3 மீட்டர் தொலைவில் ஜி நிற்கிறார். இப்போ எஃப்க்கு வடக்க யார் இருக்கா? ஜிங்கிறது 3 மீட்டர் தொலைவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? கேள்வி எனக்கு என்ன? ஏ மற்றும் ஜிக்கு இடையேயான குறைந்தபட்ச தூரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஸோ நான் அதை ரீப்ளேஸ் பண்ணி நான் வரைகிறேன். 27 12 பி கீழே சி. அடுத்து இங்க 20 இங்க 11. அடுத்து இங்க டி இருக்காங்க. டிக்கு வடக்க 20 மீட்டர்ல யார் இருக்கா? இ இருக்காங்க. அடுத்து ஈக்கு மேற்கே 27 மீட்டர் தொலைவில் எஃப். எஃப்க்கு வடக்கே 3 மீட்டர் தொலைவில் ஜி. இப்போ எனக்கு ஏ இங்க இருக்காங்களா? ஏக்கும் ஜிக்கும் உள்ள இந்த குறைந்தபட்ச தூரம் என்ன கேட்கிறாங்க. ஸோ திசைகள் மற்றும் தூரத்தை பொறுத்தையும் குறைந்தபட்ச தூரம்னு கேட்டுட்டாலே இந்த 2 புள்ளிகளை இணைக்கணும். அது நேர்கோட தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சாய்வு கோடா கூட இருக்கலாம். இப்போ நான் இதுதான் கண்டுபிடிக்கணும். இப்போ நான் என்ன ஃபார்ம் பண்ணலாம்? ஒரு முக்கோணம் ஃபார்ம் பண்ணலாமா? முக்கோணம். இப்போ இந்த முக்கோணம் பாருங்க. 20 + 32 மொத்தமா இது எவ்வளவு இருக்கு? 20 + 12 32 இருக்குது. இந்த 32ல 27 போயிடுச்சுன்னா இது எவ்வளவு இருக்கும்? 5 இருக்குமா? அடுத்து இந்த அளவை பாருங்க. இதுல மொத்தம் 11. அப்ப 11 போக இதுல எவ்வளவு இருக்கும்? இது 11னா இதுவும் 11. மொத்தம் 20ல 11 போயிடுச்சுன்னா இங்க என்ன இருக்கும்? 9 இருக்குமா? அந்த 9 இங்கேயும் இருக்குமா? இதே அளவு தானே இதுவும். அப்ப இங்க 9 இருக்கும். இது ஒரு 9, இது ஒரு 3னா இது மொத்தமா எவ்வளவு இருக்குது? 12 இருக்குதா? அப்போ இந்த செங்கோண முக்கோணம் ஒண்ணு உருவாக்குது. இந்த அளவு தான் நான் கண்டுபிடிக்கணும். இந்த அடிப்பக்க அளவு என்னவா இருக்குது? 5. இந்த எதிர்ப்பக்க அளவு என்னவா இருக்குது? 12. அப்போ 5 12 இது ஒரு செங்கோண முக்கோணம். செங்கோண முக்கோணத்துல எனக்கு என்ன தேவை? கர்ணம் தேவை. அப்போ கர்ணம் = எதிர்ப்பக்கம் ஸ்கொயர் + அடிப்பக்கம் ஸ்கொயர். 5² + 12². 5² 25, 12² 144, கூட்டுனா 169. ஸோ √169 என்ன? 13 மீட்டர் ஆன்சர். ஏக்கும் ஜிக்கும் இடையே உள்ள குறைந்தபட்ச தூரம். இதா அடுத்த கேள்வி. டைம் சீக்வன்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி. ஒரு நாள் காலை 7 மணி ஆக 20 நிமிடங்கள் இருக்கும் போது 7 மணி ஆக 20 நிமிடங்கள் அப்படின்னா டைம் என்னவா இருக்கும்? 6:40. காலை தானே சொல்லியிருக்காங்க ஏஎம். 7 மணி ஆக 20 நிமிடங்கள்னா எவ்வளவு இருக்கும்? 6:40 இந்த டைம். ஸோ வீட்டிலிருந்து யார் கிளம்புறார்? அருண் கிளம்புகிறார். 25 நிமிடங்கள் நடந்து அவரது நண்பர் குமார் வீட்டை அடைகிறார். எவ்வளவு நேரம் போறாரு? 25 நிமிடங்கள். 25 நிமிடங்கள் நடந்து குமார் வீட்டை அடைகிறார். 25 நிமிஷம் கழிச்சுன்னா எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? 25 நிமிடங்கள். 6:40 + ஒரு 20னா 7 மணி ஆயிருக்கும். அடுத்து ஒரு 5 நிமிஷம்னா எவ்வளவு டைம் ஆயிடுச்சு? 7:05 ஆயிடுச்சு. 7:05. அங்கு 15 நிமிடங்களில் காலை உணவை முடித்து விட்டு 15 நிமிடங்கள் காலை உணவு சாப்பிடுறாங்க. அப்ப எவ்வளவு டைம் ஆயிருக்கும்? இப்போ 7:20 ஆயிருக்குமா? இருவரும் இணைந்து அலுவலகம் புறப்படுகின்றனர். 35 நிமிடங்கள் பயணத்தை முடித்து அலுவலகம் சென்றடைகின்றனர். ஸோ 35 நிமிடங்கள் பயணம், 35 நிமிடம் டிராவல் மட்டுமே. ஸோ 35 நிமிட்ஸ் பயணம் சேர்த்து எவ்வளோ டைம் ஆயிருக்கும்? 7:20 ஒரு 35னா 7:55 டைம் ஆயிருக்கும். இப்போ 7:55க்கு அவங்க எங்க போயிட்டாங்க? ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க. அங்க ஆபீஸ்ல 445 நிமிடங்கள் வேலை செய்து முடித்து அருண் வீட்டிற்கு கிளம்புகிறார். அப்ப 445 நிமிடங்கள்னு கொடுத்துருக்காங்க. 445 நிமிடங்களை நான் என்னவா மாத்துறேன்? டைமா மாத்துறேன். 445 நிமிடங்களை மணி நேரமும் நிமிடங்களாவும் மாத்தினா 60 டிவைட் பண்ணலாமா? 60 டிவைட் பண்ணா இதுல எத்தனை மணி நேரம் இருக்குது? 7 மணி நேரம் இருக்குதா? 7 60 420. மீதி என்ன இருக்குது? 25 இருக்குது. அப்போ 7 மணி நேரமும் 25 நிமிஷமும் ஆயிருக்குது. அப்போ 7 மணி நேரமும் 25 நிமிடங்களும் அவர் என்ன பண்ணியிருக்காரு? வேலை செஞ்சிருக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? வீட்டிற்கு கிளம்புகிறார்.
அவர் அலுவலகத்திலிருந்து கிளம்பிய நேரம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ நேரத்தில் அவர் கிளம்பியிருப்பாரு? 7:55க்கு ஆஃபீஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டாரு. 7 மணி நேரம் 25 நிமிஷம் வேலை பார்த்துருக்காரு. இப்போ ஆட் பண்ண என்ன வரும்? 5 × 5 10, மீதி 1. 1 5 6 2 8ன்னு வருது, 80. இப்போ 80னா என்ன அர்த்தம்? 1 மணி நேரமும் 20 நிமிஷமும். அப்போ 20 நிமிஷம் இங்கே சேர்த்துட்டேன், 1 மணி நேரத்தை இங்கே சேர்த்துட்டேன். அப்போ 1 + 7 8, 8 7 15. 15 20னா என்ன அர்த்தம்? ரயில்வே டைம்ல 3:20 PM. அப்ப எவ்வளவு நேரத்துக்கு அவர் ஆபீஸ்ல இருந்து அவர் வீட்டுக்கு கிளம்பியிருப்பாரு? 3:20 PM கிளம்பியிருப்பாரு. சாதாரண கூட்டல் தான், டைம் சீக்வன்ஸ். கொடுத்துருக்கக்கூடிய டைம் எல்லாத்தையும் கண்டினியூஸா ஆட் பண்ணிக்கிட்டே வந்தா எனக்கு என்ன கிடைச்சிடும்? ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ ஆன்சர் என்ன? எனக்கு ஆன்சர் 3:20 PM. ஆன்சர் பி, 3:20 PM. அடுத்த கேள்வி, புதிரில் விடுபட்ட எண்ணை காண்க. எனக்கு ஒரு புதிர் கொடுத்துருக்குறாங்க, அதுல எண்கள் இருக்குது. இதுல விடுபட்ட எண்ணன்னு இந்த எண் தான். ஸோ இதை ஒன்று ஹரிசாண்டலா பார்க்கணும் அல்லது வெர்டிக்கலா பார்க்கணும். ஒன்று கூட்டவோ பெருக்கவோ செய்யணும், அல்லது ஸ்கொயர் பண்ணி கூட்டணும், கியூ பண்ணியும் கூட்டலாம். ஸோ பெருக்கினா எனக்கு என்ன கிடைக்கும்? 3 × 2 6 வரணும். அங்கே என்ன இருக்குது? 2 இருக்குது. 3 × 2 6. ஆனால் இங்கே என்ன இருக்கு? 2னா /3 போட்டுக்கிட்டா ஓகே 2 இருக்கலாம். 6 × 20 120. ஆனால் 120 30ஆல் டிவைட் பண்ணாதான் எனக்கு என்ன வரும்? 4 வரும். அங்கே என்ன டிவைட் பண்ணியிருக்கேன்? 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதா? அப்போ எனக்கு சீக்வன்ஸ் வரல. ஸோ கூட்டி பார்த்தா 3 + 2 5, ஆனால் 2 இருக்குது. 6 + 20 26 இருக்குது. 26னா இங்கே என்ன இருக்கு? 4 தான் இருக்குது. ஸோ பெருக்கி பாருங்க. இப்போ வெர்டிக்கலா பெருக்கி பாருங்க. 3 × 6 18, 18 × 12 பெருக்குனா என்ன கிடைக்கும்? 8 2 16, மீதி 1. 8 2 10 1 11, மீதி 1. 216 வருது. இங்க என்ன இருக்குது? 6. 216ங்கிறது என்னது? 6³ புரிஞ்சுதா? ஸோ அப்போ இது எல்லாத்தையும் பெருக்குனா எனக்கு என்ன கிடைக்குது? 6³ கிடைக்குது. அப்போ ஆன்சர் என்ன போட்டுக்கோங்க? 6. அப்ப இந்த பக்கம் பெருக்கி பாருங்க ஏதாவது வருதான்ட்டு. 2 × 20 40, 40 × 25 40, 4 × 25 100, ஒரு 0 இருக்குது. 1000, 1000ங்கிறது என்ன? 10³ அப்ப கீழே என்ன போட்டிருக்காங்க? 10 போட்டிருக்காங்களா? ஸோ அப்ப என்ன பண்ணியிருக்காங்க? வெர்டிக்கலா பெருக்கியிருக்காங்க. வர்ற மதிப்புங்கிறது கீழே இருக்க ஒரு மதிப்பினுடைய கனமா இருக்குது. அப்ப அதே மாதிரி இங்க பெருக்கி பாருங்க. 2 × 4 8, 64 8ல பெருக்குனா 32, மீதி 3, 48 3 51, 512. 512ங்கிறது என்ன மதிப்பு? 8³ 8³ 512. அப்ப இங்க விடுபட்ட எண் என்ன? 8. ஆன்சர் பி. புரியுதா? அடுத்த கேள்வி, ஒரு சங்கேத மொழியில் கோடிங் அண்ட் டீகோடிங், ஒரு சங்கேத மொழியில் பேரண்ட் அப்படிங்கிற வார்த்தை BDFGJK எனவும் சில்ட்ரன் என்பது எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறாங்க எனவும் எழுதப்பட்டால் ரீபிரிண்ட் என்பது எவ்வாறு எழுதப்படும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. முதல்ல கோடிங் அண்ட் டீகோடிங்கை பொறுத்த வரைக்கும் 2 வார்த்தைகள் கொடுத்து 3வது ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா முதல்ல நீங்க செக் பண்ண வேண்டியது கொடுத்துருக்க வார்த்தையில இருந்தே அந்த வார்த்தையை உருவாக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்க. இப்போ ரீபிரிண்ட் அப்படிங்கிற வார்த்தையில இருக்கக்கூடிய எழுத்துக்கள் எல்லாமே பேரண்ட் அண்ட் சில்ட்ரன்ல இருக்குதா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அதுக்கான கோடிங்கை எக்ஸாக்டா எடுக்க முடியுமா? ரீபிரிண்ட் REPRINT ரீபிரிண்ட் கொடுத்துருக்காங்க. REங்கிறது எங்க இருக்குது? சில்ட்ரன்ல கடைசிக்கு முந்தைய 2 RE. அப்ப என்ன எடுக்கலாம்? FG எடுக்கலாமா? FG. அடுத்து PR. அப்ப இதை எங்க எடுக்கலாம்? PR. முதல்ல 3வது எடுக்கலாமா? முதல்ல என்ன இருக்கு? BF. BF. அடுத்து INT. ஐங்கிறது எங்க இருக்கு? சில்ட்ரன்ல முதல்ல இருந்து 3வது. முதல்ல இருந்து 3வது என்ன இருக்குது? X. அடுத்து NT. Nங்கிறது கடைசியில இருக்குது. கடைசிங்கிறது J. Tங்கிறது பேரண்ட். T கடைசியில முடியுது. Kல முடியுது. அப்ப ஆன்சர் என்ன? FG BF X J K. ஆன்சர் A. இதுதான் சாதாரண கோடிங் அண்ட் டிகோடிங்ல தான் 2 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. 3வது ஒரு வார்த்தையை உருவாக்கணும் அப்படின்னா கொடுத்துருக்க வார்த்தையில இருந்தே அந்த வார்த்தையை உருவாக்க முடியுமான்றதை முதல்ல செக் பண்ணிடுங்க. அடுத்த கேள்வி, ஆல்பா நியூமரிக் ரீசனிங்ல ஒரு வார்த்தையோ ஒரு எழுத்தையோ எண்ணா குறியீடு. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? E = 5 மற்றும் ஹோட்டல் = 12ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருந்தா முதல்ல என்ன நமக்கு தெரியணும் அப்படின்னா ஆல்பபெட்ஸினுடைய பொசிஷன்ஸ் தான். அந்த அகரவரிசையில ஆங்கில எழுத்துக்களினுடைய அகரவரிசையில ஒவ்வொரு எழுத்துக்களும் எந்த இடத்துல இருக்குங்கிறது தான் நமக்கு இங்க ஹிண்ட். ஈங்கிறது 5வது எழுத்து தான். ஈங்கிறது 5. ஓகே. அடுத்து எதுவும் வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வார்த்தையில் உள்ள எழுத்துக்களினுடைய பொசிஷன்ஸ் என்ன பண்ணுங்க? கூட்டி பாருங்க. ஹோட்டல் கொடுத்துருக்காங்க. HOTEL. கூட்டியோ பெருக்கியோ பார்க்கணும். Hங்கிறது ஆங்கில எழுத்துக்களினுடைய வரிசையில 8வது எழுத்து. ஓங்கிறது 15வது எழுத்து. Tங்கிறது 20வது எழுத்து. E 5வது எழுத்து. L 12வது எழுத்து. இப்ப இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க. 12 + 8 20, 20 20 40, 40 15 55, 55 + 5 60. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? = 12ன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப 60 12ஆ மாறுதுன்னா என்ன ஆயிருக்குது? 5ல் ஒரு பங்கா மாறி இருக்குதா? இதை 5ஆல டிவைட் பண்ணாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 12ங்கிறது கிடைக்கும். இந்த 5ங்கிறது எங்க இருந்து வந்திருக்குது? கொடுத்திருக்கிற வார்த்தை 5 எழுத்து வார்த்தை.
அப்போ முதல்ல உள்ள செக் பண்றீங்க. ஈங்கிறது 5, 5வது எழுத்து. ஈங்கிறது ஒரு எழுத்து தானே. அப்ப 5/1 ஆன்சர் 5ன்னு இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அதே மாதிரி லேம்புங்கிறத செக் பண்ணுங்க. LAMB. எல்ங்கிறது 12வது எழுத்து, ஏங்கிறது முதல் எழுத்து, எம்ங்கிறது 13வது எழுத்து, பிங்கிறது 2வது எழுத்து. 13 2 15, 16 10 26 2 28 வருது. லேம்ப் அப்படிங்கிறது 4 எழுத்து வார்த்தை. 28/4 ஆன்சர் என்ன? 7. ஆன்சர் டி 7. ஆல்பா நியூமரிக் ரீசனிங். ஸோ இப்போ ஆல்பபெட்ஸ் எண் எழுத்து காரணவியலை பொறுத்த வரைக்கும் ஆங்கில எழுத்துக்களினுடைய பொசிஷன்ஸ் எனக்கு ரொம்ப முக்கியம். அதை வச்சு கூட்டியோ பெருக்கியோ தான் எண் குறியீடுகளை எடுக்க முடியும். அடுத்த கேள்வி. ABCDEF ஆகிய 6 நபர்கள் வரிசைக்கு 3 நபர்கள் வீதம் 2 வரிசைகள் அமர்ந்துள்ளனர். ஸோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். எந்த ஒரு வரிசையின் முனையிலும் E அமரவில்லைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க, 2 வரிசையில அமர்ந்திருக்கிறாங்க. 1 2 3 1 2 3 சரிங்களா? ஸோ 3 3 6 பேர் 2 வரிசையில அமர்ந்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? E என்பவர் எந்த ஒரு வரிசையின் முனையிலும் அமர்ந்திருக்கவில்லை. இடது முனை வலது முனை ரெண்டுலையுமே அவர் ஈங்கிறவர் இருக்கல. அப்ப ஈங்கிறவர் ஒண்ணு இங்க இருக்கிறாரு, அல்லது இன்னொரு ஆப்ஷன் எடுக்கிறேன். ஈங்கிறது எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு. சரிங்களா? ஒண்ணு அந்த வரிசையில நடுவுல அல்லது இந்த வரிசையில நடுவுல அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் எடுத்திருக்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? F இலிருந்து இடதுபுறம் D இரண்டாவதாக அமர்ந்துள்ளார். அப்ப F எங்க இருக்கிறாரோ அவருக்கு லெஃப்ட் சைடு யார் இருக்கா? D. இப்போ F அங்க போட்டா அவருக்கு இடதுபுறம் யார் இருக்கா? D இருக்கா ரெண்டாவதா. எல்லாரும் வடக்கு நோக்கி உட்கார்ந்துருக்கதா அசியம் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்ன பண்ண முடியும்? நமக்கு எது இடதோ அவங்களுக்கும் அது இடதுன்னு எடுக்க முடியும். F அல்லது D அங்க, அல்லது இங்க எடுத்துக்கோங்க. F அல்லது D. ஈக்கு பக்கத்துல தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, இங்க கூட இருக்கலாம்ல F அல்லது D. அதை நான் இப்படி எடுத்துக்கிறது. அடுத்து என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஈக்கு அருகில் உள்ள C என்ற நபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஈக்கு அருகில யார் இருக்கதா சொல்லியிருக்காங்க? C இருக்கதா சொல்லியிருக்காங்களா? ஆனா இங்க நான் FD பிளேஸ் பண்ணா ஈக்கு பக்கத்துல யாரு வருவா? C வரமாட்டாங்கல்ல. அப்ப இந்த பொசிஷன் கிடையாது. அப்ப இது. ஸோ ஈக்கு அருகில Cன்னு ஒரு பர்சன் இருக்கிறாங்க. அந்த Cங்கிற பர்சன் எங்க இருக்காரு? Dக்கு எதிராக குறுக்காக அமர்ந்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. ஈக்கு பக்கத்துல C இருக்காங்க, ஆனா C Dக்கு எதிரா இல்ல, குறுக்கா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈக்கு பக்கத்துல நான் இங்க C போட்டா இவர் Dக்கு எதிராக தான் இருக்காருன்னு அர்த்தம். ஆனா குறுக்கா இருக்கதான் சொல்லிட்டாங்க. குறுக்கானா கிராஸா உட்காந்துருக்காங்க. அப்ப C இங்க எதிரா குறுக்கா அமர்ந்துள்ளார். அடுத்து Fக்கு அருகில் B அமர்ந்துள்ளார். Fக்கு பக்கத்துல யார் இருக்கா? B இருக்கதா சொல்லிட்டாங்க. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க? அப்ப என்ன வேக்கன்ட் இருக்குது? ஒரே ஒரு பிளேஸ் தானே வேக்கன்ட் இருக்கு. மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க? இந்த 6 பேர்ல ABCDEF தானே. அப்ப ஏங்கிறவர் தான் இங்க உட்காந்துருப்பாரு. ஸோ பொசிஷன்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. என்ன சொல்றாங்க? ஈயுடன் இருக்கையை மாற்றி கொண்டவுடன் புது அமைப்பில் யார் என்ன சொல்றாங்க? Dக்கு அருகில் யார் இருப்பாருன்னு சொல்றாங்க. ஸோ இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ்ல யாரோட இடத்தை மாத்துறாங்க? ஈயும் டியும் இடத்த மாத்திக்கிடுறாங்க. இ இங்க இருக்காரு, டி இங்க இருக்கிறாங்களா? இந்த 2 பேரும் இடத்த மாத்திக்கிடுதாங்க. அப்ப டி எங்க வந்துட்டாரு? இங்க. இ எங்க வந்துட்டாரு? இங்க. இந்த இருக்கையை மாத்தினதுக்கு அப்புறம் டி பக்கத்துல யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. டி பக்கத்துல யார் இருக்கா? ஏவும் சியும் இருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? டிக்கு அருகில் இருப்பவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆன்சர் ஏ மற்றும் சி 2 பேர் இருப்பாங்களா? பொசிஷன். ஓகேவா? அடுத்த கேள்வி. ஒரு பகடையின் 2 வெவ்வேறு நிலைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த பகடையில ஏ என குறியிடப்பட்டுள்ள பக்கத்திற்கு அருகில் அமையும். எதெல்லாம் அருகில் வரும்னு கேட்கிறாங்க. பொதுவா சில கேள்விகள், பொதுவா எனக்கு பகடையை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடிய எண் என்னங்கிறது தான் வழக்கமான கேள்வி. சில நேரம் அருகில் இருக்கக்கூடியதும் கேட்பாங்க. அருகில் இருக்கிறத என்னால உறுதியா சொல்ல முடியாது, பட் இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால பாசிபிளா சொல்ல முடியும். இப்ப என்ன கொடுத்துருக்காங்க? ஒரே ஒரு பகடை தான், 2 வேற வேற நிலைகள் இப்படி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா முதல்ல அதுல எதெல்லாம் எதிரில் இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்குறேன். எது எனக்கு பொதுவா இருக்குது? ஸோ 2 பகடையும் பொறுத்த வரைக்கும் டி எனக்கு பொதுவா இருக்குதா? ஸோ எனக்கு பகடையை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு பக்கம் எனக்கு பொதுவா இருக்குது அப்படின்னா மற்ற 2 பக்கங்களுக்குடைய எதிர் பக்கத்துல என்ன இருக்குன்னு என்னால கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ கிளாக் வைஸ்ல பார்க்கணும். டி கிளாக் வைஸ்ல எங்க என்ன இருக்கு? 3. ஸோ அப்போ இங்க டி கிளாக் வைஸ்ல என்ன இருக்குது? 4. இப்போ 3 4 என்னவா இருக்குது? எதிரெதிர் பக்கத்துல இருக்குது. அடுத்த கிளாக் வைஸ்ல என்ன இருக்கு? ஏ. அடுத்த கிளாக் வைஸ்ல இங்க என்ன இருக்குது? 5. அப்ப ஏக்கு எதிர் பக்கத்துல என்ன இருக்கு? 5. அடுத்து டிக்கு எதிர்பக்கத்துல என்ன இருக்குன்னு என்னால சொல்ல முடியாது. அது வழக்கமான பகடை 1ல இருந்து 6 வரைக்கும் இங்க எண்கள் கொடுத்திருக்காங்க அப்படின்னா எந்த நம்பர் எனக்கு விடுபட்டிருக்கோ அந்த நம்பரை நான் சொல்லிட முடியும். இங்க ஏ டின்னு சொல்லிட்டு ஆல்பபெட்ஸ் கொடுத்திருக்காங்க. அப்ப டிக்கு எதிர்பக்கத்துல என்ன இருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியாது. ஸோ அதை ஹோல்ட்லயே வச்சுக்கிடலாம். இதுல இருக்குது எனக்கு என்னன்னு தெரியாது, எக்ஸ். இப்ப கேள்வி எனக்கு என்ன? ஏ குறியிடப்பட்ட பக்கத்திற்கு அருகில் என்ன வரும்னு சொல்லி கேட்கிறாங்க. நமக்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் உனக்கு எனக்கு தெரியும்.
பகடையை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கத்திற்கு எதிர்பக்கத்துல வரக்கூடிய எண்ணோ எழுத்தோ கண்டிப்பா அருகில வராது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஒரு பகடை இருக்குது, டி இருக்குது அப்படின்னா, இப்ப டிக்கு எதிர்பக்கத்துல இருக்கக்கூடிய எண்ணுனா எங்க இருக்கும்? பின்னாடி இருக்குமா? அந்த பின்னாடி இருக்கிற நம்பர் கண்டிப்பா இங்க வராது, இங்க வராது, இந்த பக்கம் வராது, கீழே வராது. அப்ப அருகில வரவே வராதா? அப்ப எதிரில் இருக்கக்கூடிய எண் கண்டிப்பா அருகில் வராது. அப்போ என்ன சொல்லிருக்காங்க? ஏக்கு அருகில என்ன வரும்னு கேட்கிறாங்க. ஏக்கு எதிர்பக்கத்துல என்ன இருக்குது? 5 இருக்குதா? அப்ப ஏக்கு பக்கத்துல என்ன வராது? 5 வராதா? அப்ப அருகில வரக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் பாருங்க. 5 இருக்குது, வராது. 5 இருக்குது, வராது. 5 இருக்குது, வராது. அப்ப எதுதான் வர வாய்ப்பு இருக்குது? 4 மற்றும் டி, இந்த இரண்டும் அருகில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரிஞ்சுதா? சோ எந்த பகடையை பொறுத்த வரைக்கும் எதிரில் இருக்கக்கூடிய எண் கண்டிப்பா அருகில் வராது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்ட எண் தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. சோ எனக்கு நம்பர் சீரிஸ் கொடுத்துருக்காங்க. இதுல விடுபட்ட எண் பொதுவாக நம்ம என்ன செய்வோம்? அடுத்தடுத்த எண்களுக்கு இடையான வித்தியாசம் தான் பார்க்கணும். எண் தொடர் கொடுத்திருந்தாலே முதல்ல வித்தியாசம் பாருங்க. ஸோ 33 இதுல வித்தியாசம் நான் பார்க்கணும். அடுத்து இங்க வித்தியாசம் பார்க்கணும். இந்த நம்பர் எனக்கு தெரியாது, ஸோ ஹோல்ட்ல வச்சிருக்கிறேன். 176 224 வித்தியாசம் பார்த்தா இதுல ஒரு 24, இதுல ஒரு 24, 48 வித்தியாசம். அடுத்து இதுல வித்தியாசம் என்ன? 24 59, 24 ஒரு 25 சேர்த்தா 25 சேர்த்தா 49, 35 சேர்த்தா 59, 35. அடுத்து இதனுடைய வித்தியாசம் என்ன வருது? 59, இது ஒரு 4, 63, 24. இப்போ இந்த நம்பர்லாம் பாருங்க. 24 35 வித்தியாசம் என்ன? 11. 35 48 வித்தியாசம் என்ன? 13. அப்போ இதுக்கு அடுத்து வரக்கூடிய இங்க இருக்கக்கூடிய வித்தியாசத்துக்கும் இங்க ஒரு நம்பர் வருமா? இந்த ரெண்டு நம்பருக்கும் உள்ள வித்தியாசம், இங்க ஒரு நம்பர், இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை இங்க ஒரு நம்பர் எழுதுவேன். இந்த ரெண்டு நம்பருக்குள்ள வித்தியாசத்தை இங்க ஒரு நம்பர் எழுதுவேன். இதுக்கும் இதுக்குள்ள வித்தியாசம் எனக்கு என்ன வரும்? 13, அடுத்து 11, 13, அடுத்து என்ன வரணும்? 15 வரணுமா? அப்ப 48 15னா இங்க என்ன வரணும்? 63 வரணும். அப்ப 63னா 176ல 63 போயிடுச்சுன்னா என்ன வரும்? 176ல 3 போயிடுச்சுன்னா 173, 60 போயிடுச்சுன்னா 113 ஆப்ஷன்ல இருக்குது. இப்போ இந்த 113 சரியா அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இங்க 15னா அடுத்து இங்க என்ன வரணும்? 17 வரணுமா? 11, 13, 15, அடுத்து 17. அப்ப 63ல 17 ஆட் பண்ணி இங்க வர்ற நம்பரை பாருங்க. 63 + 17 என்ன வரும்? 80 வருமா? அப்போ 113ல 80 குறைஞ்சா எனக்கு என்ன வரும்? 33 வருதா? அப்போ கரெக்ட் தான். ஆன்சர் என்ன? ஆன்சர் ஏ 113. அல்லது இதுல 2 ஸ்டெப்ல இல்லாம இந்த நம்பர் எல்லாத்தையுமே பாருங்க. 24, 35, 48, 63 அப்படிங்கிறது என்னவா இருக்குது? வர்க்க எண்களினுடைய மதிப்புல இருந்து 1 குறைவா இருக்குது. இது என்ன? 5 ஸ்கொயர் மைனஸ் 1, 25 மைனஸ் 1. இது 6 ஸ்கொயர் மைனஸ் 1, 36 மைனஸ் 1. இது 7 ஸ்கொயர் மைனஸ் 1, 49 மைனஸ் 1. இது 8 ஸ்கொயர் மைனஸ் 1, 64 மைனஸ் 1. அப்ப இங்க என்ன வரணும்? 9 ஸ்கொயர் மைனஸ் 1, 81 மைனஸ் 1, 80 வரணும். ஸோ அப்போ 33 கூட 80 கூடனா என்ன வரணும்? 113. ஆன்சர் 113. அடுத்த கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள எண்ணெழுத்து தொடரை கவனித்து விடையளிக்கவும். எனக்கு ஒரு எண்ணெழுத்து தொடர் கொடுத்துருக்காங்க. மேற்கண்ட தொடரை அடிப்படையாக கொண்டு என்ன கேட்டிருக்கிறாங்க? அடுத்த உறுப்பு காண்க. எனக்கு இங்க ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. இல்ல இந்த அடுத்த உறுப்பு என்னன்னு கேட்கிறாங்க. முதல்ல இந்த தொடரை கொடுத்துக்கூடிய இந்த எண்ணெழுத்து தொடர்ல தான் எழுதியிருக்காங்க. அதை எப்படி எழுதியிருக்காங்கிறத பாருங்க. 9% RH. 9 எங்க இருக்குது? இங்க. அடுத்து பர்சன்டேஜ் எங்க இருக்குது? இங்க. அடுத்து R எங்க இருக்குது? H எங்க இருக்குது? இங்க. அப்ப என்ன செய்யறாங்க? ஒரு உறுப்பு முன்னாடி இருந்து ஒரு உறுப்பு பின்னாடி இருந்து அப்படி எடுத்து எழுதியிருக்காங்க. அடுத்து என்ன? ON4Z O அல்லது 0. சரிங்களா? ஸோ இங்க எழுதியிருக்காங்க. ஒரு உறுப்பை விட்டுட்டாங்க, ஒரு உறுப்பை எடுக்கல. அடுத்து 0. அடுத்து இங்க என்ன பண்ணிருக்காங்க? M விட்டுட்டு N எடுத்திருக்கிறாங்க. 0 N. அடுத்து 4. அடுத்து என்ன இருக்குது? Z. புரிஞ்சுதா? அப்ப அடுத்து என்ன? ஒரு உறுப்பை விட்டுட்டு என்ன எடுத்திருக்காங்க? 8 எடுத்திருக்காங்களா? ஒரு உறுப்பை விட்டுட்டு என்ன எடுத்திருக்காங்க? U எடுத்திருக்காங்க. U. அடுத்து A. அடுத்து என்ன இருக்குது? 2. நம்ம அடுத்து என்ன செய்யணும்? ஒரு உறுப்பை விட்டுட்டு ஒன்னு முன்னாடி ஒன்னு பின்னாடி எடுக்கணும். ஒரு உறுப்பை விட்டாச்சு, முன்னாடி உள்ள உறுப்பு என்ன? 3. ஒரு உறுப்பை விட்டாச்சு, பின்னாடி உள்ள உறுப்பு என்ன? 5. அடுத்த உறுப்பு R. அடுத்த உறுப்பு 8. ஸோ ஆன்சர் என்ன? 3, 5, R, 8. இந்த ஆன்சர் எங்க இருக்கு? ஆப்ஷன் டி, 3, 5, R, 8. ஸோ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ எண்ணெழுத்து தொடர் கொடுத்துருக்காங்க. அதுல அடுத்து வரக்கூடிய உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 25 கேள்விகளுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்துருக்கோம். இன்னைக்கு டெஸ்ட் எழுதினவங்க எல்லாரும் நல்லா பண்ணியிருப்பீங்க அப்படிங்கிறத நம்புறேன். ஸோ சரியா பண்ணலனாலும் இருக்கக்கூடிய கொஸ்டின்களை திரும்ப திரும்ப நீங்க சால்வ் பண்ணுங்க. அண்ட் வந்து
இந்த ஃப்ரீ ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், கொஸ்டினுடைய கேள்விகளினுடைய தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாடல் டெஸ்ட்டாக தான் இன்னைக்கு நடந்துச்சு. அடுத்து வரக்கூடிய புதன்கிழமையிலிருந்து யுத்தம் செய் அப்படிங்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் ஆரம்பமாகுது. இந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கோம். அந்த கொஸ்டின்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்க. எக்ஸ்பிளனேஷனுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்களுடைய அரசு பணிக்கான கனவு நிறைவேறுவதற்கு விபுதர் அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.